நம்ம தொடர்ந்து சர்வ வல்ல தேவனுடைய ஆளுகையை குறித்து நம்ம தொடர்ந்து தியானிக்கிறோம். ஆளுகிறவர் யார் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தொடர்ந்து நம்ம தியானத்தை ஏறெடுத்து வர்றோம். இந்த நாளில் கூட மத்தேயுவில் எழுதின அந்த 11ஆம் அதிகாரத்தில் 26 வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிற அந்த முக்கியமான ஒரு வார்த்தை தான், ஆம் பிதாவே, உம்முடைய திருவுலகத்திற்கு நான் முழுமையாக என்னை அர்ப்பணித்து கீழ்ப்படிந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தோடு அந்த இடத்துல அவரை நம்ம பேசுகிற வார்த்தையை கூட நம்ம அந்த நாளில் படித்தோம். எல்லோரும் எடுத்துக்கோங்க. ஒரு ஆள் மத்தேயு 11:26 கடவுள்கிட்ட அந்த இடத்துல அவர் மக்களுடைய பொல்லாத கடினமான இருதயங்களை கடிந்து கொண்ட பின்னாடி அவரை கடவுள்கிட்ட நியாய தீர்ப்புனால சொல்லிட்டு அவர் பிதாட்ட ஜெபம் பண்ணுற ஒரு ஜெபமாக இருக்குது அந்த இடத்துல. ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவிழத்திற்கு பிரியமாக இருக்கிறது. ஏன் அவர் என்ன சொல்கிறாரு? வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்துகிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னை முழுமையாக மனிதனாக, பூரண மனிதனாக தன்னை வெளிப்படுத்தி அவர் 100 எல்லா விதத்திலும் பூரண கடவுளாக இருந்தால் கூட தன்னுடைய பிதாவினுடைய சித்தத்துக்கு முழுமையை அர்ப்பணித்து கடவுளை சார்ந்து தேவனுடைய ஆளுகையை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக அங்கீகரித்து அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்த ஒரு நிலையத்தான் இந்த வார்த்தை பிரதிபலிக்குது. கடவுளுடைய சித்தத்துக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிற ஒரு முக்கியமான வார்த்தை. நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே வர்றோம். இன்றைக்கி தேவ வசனம், இன்றைக்கி தேவனுடைய இந்த வார்த்தை தான் நம்மளுடைய ஒவ்வொரு மனிதனையும் நம்ம சீர்படுத்துது. அது ஒவ்வொரு மனிதனுடைய எல்லா உள்ளான அழுக்கையும் கழுவுது, சுத்திகரிக்குது. இந்த ஜீவ வசனத்தின் மூலமாக தான் ஒரு மனிதன் பரிசுத்தம் அடைகிறான். கடவுள் இந்த வசனத்தின் மூலம் பரிசுத்தம் ஆகுறான். அந்த ஜீவ வசனத்தினோட கொண்டு தான் நமக்கு கடவுள் இன்றைக்கி நம்ம பேசுகிற வார்த்தை என்னென்னா, நிறைய இடங்களில் நம்ம தியானித்தோம். இந்த கடவுளுடைய வார்த்தையை வச்சு நம்ம தியானிக்கும் போது ஆளுகிறவர் யார், ஏன் நம்ம அந்த சத்தியத்தை நம்ம தியானிக்கிறோங்கிற ஒரு காரியம் உங்களுக்கு எதாவது நம்ம மறுபடியுமாக தியானிக்கிறோம். இதனுடைய சத்தியம் உங்களுக்கு எதாவது புரிஞ்சிருக்கா? எதுக்காக நம்ம ஆளுகிறவர் யாரை நம்ம தியானிக்கிறோம்? முழுமையாக அவர் சர்வ வல்ல தேவன், சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. அப்படிங்கிறது கற்றுக்கிறதுனால என் வாழ்க்கையில் என்ன நடக்குது, நான் என்ன செய்யணும்? கடவுள் சர்வ ஆளுகை உள்ளவராக இருக்கிறேன்னு சொன்னால் நான் எப்படி நான் செயல்படணும்? அந்த அவர் இப்போ நான் சர்வ வல்லவர்னு சொன்னேன்னு சொன்னால் அப்போ என் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற நிறைய கண்ணோட்டங்களில் தான் நீங்கள் அதை யோசிக்கணும். கடவுள் சர்வ வல்லவராக இருந்தால், சர்வத்துக்கு அதிகாரியாக இருந்தால், அப்போ நான் என்ன பண்ணணும்? முழுமையாக கடவுளுடைய ஆளுகைக்குள்ளே நான் கீழ்ப்படியணும், தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுக்கணும். நான் கடவுளுக்கு பக்தியோடு கடவுளுக்கு நான் பயந்து நடக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதோடு அவர் ஒரு சர்வ அதிகாரியாக நம்மளை ஏதோ அதிகாரம் பண்ணுகிறவராக நம்மளை ஏதோ ஒரு தவறான நம்ம ஆளுகைக்குள்ளே வச்சு அவர் சொல்கிறதான் கட்டுப்படணும், அப்படி கிடையாது. சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, அன்போடு வழி நடத்துகிற ஒரு தகப்பனாக இருக்கிறாரு. அதனால் முற்றிலும் நம்ம அவர் ஸ்தோத்திரிக்க ஒரு தகுதி உள்ளவராக இருக்கிறார். அப்படிங்கிறது தான் அதனுடைய முழுமையான காரணம். இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்குறோம், தேவனுடைய சர்வ வல்லமை உள்ளது நம்மளை என்ன சொல்லுது? நம்மளுடைய இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் சர்வ வல்லமைங்கிறது கடவுளுக்கு முன்னாடி ஒரு பக்தியை உண்டு பண்ணும், நம்மளுடைய பாதையை சீர்படுத்தும். நம்ம நார்மலாகவே நம்மளுடைய எண்ணமும் சிந்தனைகளும் செயல்களும், நம்ம ஒரு கலகம் பண்ணுறவங்க, கடவுளோட எதிர்த்து நிற்கிறவங்க, கடவுளோட முரட்டாட்டம் பண்ணுறவங்க, நம்ம பெருமை உள்ளவங்க, நம்மகிட்ட உண்மையான கடவுளுக்கு நம்ம உண்மையான முக்கியத்துவம் கொடுக்க முடியாத ஒரு பாவ இயல்பு உள்ள மனுஷன் நம்ம. அப்படிப்பட்ட நம்மளுக்கு இந்த சர்வ வல்லமையுள்ள சத்தியம் சரியான வழியில் கடவுளுக்கு கீழ்ப்படிய, கடவுளுக்கு சரணடைய, கடவுளை ஸ்தோத்தரிக்க நம்மளுக்கு எல்லா காரியங்களும் நம்ம வழிநடத்தும். இன்னொன்று, அதனால தான் தேவனுடைய சித்தத்தை நான் என்னுடைய சித்தத்தை செய்கிறதில்ல, கடவுளுடைய சித்தத்துக்கு நான் முழுமையாக அர்ப்பணித்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் நம்ம இந்த சத்தியத்துக்குள்ளே நம்ம போகிறோம். ஏன்னா இது எதுக்காகங்கிறது நீங்கள் சரியான வழியில் புரிஞ்சால் தான் நம்ம தொடர்ந்து பார்த்தோம். ஏன் திருப்பி ஒரு ரீகால் பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறதனுடைய சரியான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது கடவுள் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார், சர்வத்தை ஆளுகிறார் அப்படின்னு சொல்லும்போது கடவுள் ஏதோ சர்வ அதிகாரி போலவோ, இந்த ஹிட்லரை போல்
ஏதோ அரசாட்சி ஆளுகிற எல்லா ஆளுகையும் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம உண்மையாக கீழ்ப்படிஞ்சிருக்கணும், அப்படி கிடையாது. அவர் என்னுடைய தகப்பன். முதல்ல பார்த்தீங்கன்னா அவருடைய ராஜரீக மகத்துவத்தை குறிக்குது. நம்ம இன்றைய நாளில் கூட வாய்ச்சோம் சங்கீதம் 96ல். அவர் ராஜரீகத்தினுடைய ஆளுகைன்னு என்ன, அந்த கடவுளுடைய சர்வ அதிகாரத்துக்குள்ளே நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். அவர் என்னுடைய எல்லா தேவைகளுக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். எனக்கு என்னுடைய எல்லா விதமான நன்மைகளுக்கும் அவர் காரணராக இருக்கிறாரு. அப்போது அவர் அந்த அதிகாரங்கிற சொல்லும்போது அவரை தாண்டி அவருக்கு மேலாக அவரை தவிர எனக்கு எதுக்காகவும் எங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அந்த ராஜரீகங்கிற வார்த்தையெல்லாம் சரியாக ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அவர் நித்தியானந்தமான ஏக சக்கராதிபதிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அவர் அனாதி தேவன்கிறது ஒரு வார்த்தை இருக்குது. நித்தியமானவர்னு சொல்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் சரியான அர்த்தத்தோடு நம்ம அந்த வார்த்தைகளை தேவனை துதிக்கணும். அப்போது நம்ம தேவனை இன்றைக்கி நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோன்னா, கடவுளுடைய சர்வ வல்லமையை புரியும் போது நம்ம தொடர்ந்து இந்த இது கடைசியாக நம்ம இன்றைக்கி தியானிக்கிறோம். கடவுளுடைய ஆளுகையை குறித்து நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். முழு படைப்புகள் மீது கடவுளுடைய ஆளுகை எப்படியெல்லாம் செயல்படுது. எல்லா படைப்புகளுக்கும் அவருடைய ஆளுகையை தவிர விட்டு எதுவும் செயல்படலை. ஒவ்வொரு மனிதனையும் கடவுளுடைய ஆளுகை எப்படி செயல்படுங்கிறது நம்ம பார்த்தோம். இந்த நீங்கள் பிரசங்கங்கள் பார்க்காதவங்க கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கூட நோட்ஸ் எடுங்க. இதெல்லாம் நீங்கள் நிறைய இடங்களில் இந்த ஆளுகிற சத்தியத்தில் நீங்கள் நிறையா உண்மையாகவே ஒரு புக்ஸாவோ நிறையா நீங்கள் சத்தியமாகவோ உங்களால் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக கொண்டு வர முடியாது. உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த சத்தியத்தில் நீங்கள் மறுபடியும் ரீகால் பண்ணி யூடியூப்பில் இருந்து போட்டு கேட்டு பாருங்கள். அதனால தான் நம்ம யூடியூப்பில் பதிவு பண்ணுறோம். ஒவ்வொரு படைப்பின் மீது தேவனுடைய ஆளுகை எப்படி இருக்குது, தனிப்பட்ட ஒரு மனிதன் மீது கடவுளுடைய ஆளுகை எப்படி இருக்குது, ஒவ்வொரு மனிதனுடைய ரட்சிப்பிலும் தேவனுடைய ஆளுகை எப்படி இருக்குங்கிறத ரொம்ப நம்ம தெளிவாக பார்த்தோம். அப்போ அந்த ஆளுகை இருக்குன்னு சொன்னால் அந்த ஆளுகை மூலமாக நான் என்ன சொல்ல வரேன், கடவுளுடைய மகிமைக்கு நான் என்ன சொல்ல வரேன். மாவத்தில் மரித்து போன என்னுடைய வாழ்க்கையில் இப்போது நீங்கள் அதில் கொஞ்சம் புரியும்போது நான் இது உங்களுக்கு ஒரு ஞாபகமுற்றக்காக ஒன்று சொல்கிறேன். நேற்று ஒரு புக்ஸ் படித்து இஸ்லாம் மதத்திலேருந்து ஒரு ஆள் அவர் கிறிஸ்தவத்துக்கு தெரிந்து கொள்கிறார். அந்த புக் அவர் நேம் எழுதுன்னு நினச்சி மறந்துட்டேன். எனக்கு காலையில் எழுதுன்னு நினச்சி மறந்துட்டேன். அவர் 2 புக் இருக்குது. நாளைக்கு ஒரு நாள் நைட்டு உட்காந்து ஒரு 2 மணி நேரம் தான் வாசிக்கிற மாதிரி 57 பேஜ் 58 பேஜ் இருக்குது ஒரு புக். அந்த புக்கு நான் யதார்த்தமாக ஒரு சாட்சியோடு அந்த புத்தகத்தை எழுதியிருந்தால் சரி படித்தும் ஒரே டச்சில் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன். அவர் சொல்கிற அந்த முக்கியமான காரியம் அந்த வார்த்தையில் அவர் சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, நான் ஏன் கிறிஸ்தவனாக மாறினேன் அப்படிங்கிற குறித்து அவர் கொஞ்சம் விளக்கம் எழுதி வரார். அவர் யாருன்னா ஆப்கானிஸ்தானத்தில் இருந்தவர். இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் பாம்பாயிலையும் டெல்லியிலையும் மிகப்பெரிய மௌலாத்துன்னு சொல்லப்படுகிற அந்த அவங்களுடைய மதரசா இஸ்லாம் பள்ளியில் நிறையா அங்கே மேலான முக்கியமான பொறுப்புகளை வகித்தவர். அங்கே எல்லாத்துக்கும் போதிக்கக்கூடிய ஒரு குரு ஸ்தானத்தில், பெரிய லெவலில் சின்ன லெவலில் கிடையாது, அவர் மிகப்பெரிய ஒரு இடத்துல இருந்து போதிக்கிறவர். அநேகருக்கு கடவுளுடைய அந்த இஸ்லாம் மார்க்கத்தின் அடிப்படையில் நிறைய சத்தியங்களை சொன்னவர். சொல்லும்போது இந்த மாதிரி கிறிஸ்தவங்க போய் ஒரு இடையில போய் பேசியிருக்காங்க. நீங்கள் எல்லா இடங்கள்லையும் உங்களுடைய மார்க்கத்திலேருந்து நீங்கள் பேசுகிறீங்க, உங்களுடைய மதத்திலேருந்து போதனைகளை பேசுகிறீங்க. அது மனித தத்துவத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனித ரட்சிப்புக்கு எப்படி ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னு அவங்க கேட்கும்போது அவர் நிறையா அப்போதைக்கு தர்க்கம்லாம் பண்ணிவிட்டு இப்போ உட்காந்து யோசித்து பார்த்துருக்கிறாரு. மனிதனுடைய ரட்சிப்புக்கு எப்படி வழி இருக்குது, இஸ்லாம் மார்க்கத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு அவர் நிறைய இடங்களில் அவர் கோட் பண்ணுறாரு. எப்படிலாம் நான் நினச்சிட்டு இருந்தேன்னு கோட் பண்ணுறாரு. அதாவது அவங்க சொல்லப்போனால் இஸ்லாம் மார்க்கத்தினுடைய முக்கியமான அடிப்படையில் போல் அவங்க செய்கிற நன்மைகள் அடிப்படையில், அதாவது அவங்க செய்கிற செயல்கள் அடிப்படையில், அதான் அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். அவங்க தொழுகை செய்யணும், 5 வேளை தொழுகணும், நோன்பு இருக்கணும், சின்ன ஏழைகளுக்கு உதவி செய்யணும், அவங்களுடைய வருமானத்தில் அவங்களால முடிஞ்சது, கணக்கெலாம் கிடையாது, முடிஞ்சது அவங்க உதவி செய்யணும். அப்படி எல்லா இடங்களிலும் அவங்க நன்மை செய்கிறவங்களாக இருக்கணும். அப்படி செஞ்சால் அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு நன்மை செஞ்சவனுக்கு அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்காம போயிடாது. எப்படி கிடைக்கணும் சொர்க்கம்? அப்போ அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. அதில் ஒரு எழுதுகிறார் முக்கியமாக, எல்லா இஸ்லாமும் நரகத்தில் போயிடுவான். அதில் இருந்து அவங்க செய்கிற அந்த பாவத்துக்கு தக்க தண்டனை அனுபவிச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்களா, சொர்க்கத்துக்கு அவங்க பரலோகத்துக்கு வர முடியும். அந்த நாட்கள் தான் வித்தியாசப்படும், கூட குறைச்சி ஒவ்வொரு மதங்களையும் சொல்லப்படுற மாதிரி
இப்போ இஸ்லாம் மார்க்கத்திலே நன்மைகள் அடிப்படையில், நான் செய்கிற செயல்கள் அடிப்படையில் நான் வந்து கடவுளை வந்து நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிற போது நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு இதில் கேள்வி வருதா? கடவுள் மனிதன் வந்து செயல் அடிப்படையில் ஒரு மனிதன் கடவுள்கிட்ட போக முடியுமா? மனிதனுடைய செயல்கள் அடிப்படையில், இப்போ நான் ரொம்ப நல்லது செய்கிறேன், அதன் அடிப்படையில் கடவுள்கிட்ட நான் போக முடியுமா? ஏன் போக முடியாதுன்னு சொன்னால் ஏன்னு சொல்லுங்கள். எனக்குள்ளே இருக்குது, அதனால என்ன விமோச்சனம்? சரியாக சொல்லுங்கள், சரியாக சொல்லணும். அதை விமோச்சனம் வேணும், அதெல்லாம் நீங்கள் சொல்கிற பாயிண்ட்லாம் கரெக்டாக, அது சரியான ஒரு புரிதலோடு சொல்லணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் அதை நான் வந்து கன்வின்ஸ் ஆகணும், கேட்கணும். இப்போ வந்து நான் வந்து கடவுளுடைய நீதியின் அடிப்படையில், இப்போ நான் செய்கிற நன்மைகள் அடிப்படையில் நான் கடவுள்கிட்ட நான் பரலோகம் போக முடியாதுன்னு சொன்னால் எந்த அடிப்படையில் சொல்கிறீங்கன்னு கேள்வி கேட்டால் எந்த அடிப்படையில் சொல்லணும்? ரத்தம் சிந்துறது, கடவுள் ரத்தம் சிந்தாலும் அதெல்லாம் ஓகே தான், அவர் தான் நம்ம ரட்சிப்பு கொடுக்கணும், அதெல்லாம் ஓகே தான். எதன் அடிப்படையில் நான் வந்து கடவுள்கிட்ட போக முடியாது, ஏன் போக முடியாது? எனக்குள்ளே பாவம் இருக்குங்கிறது, அதாவது அவங்க என்ன சொல்கிறதுடைய சரியான புரிதல் என்னன்னா, ஏசாயா 64:5 சொல்லுது, நீதி வந்து உன்னுடைய நீதிலாம் அழுக்கான கந்தையை போல் இருக்குது. கடவுளுடைய நீதியின் அடிப்படையில் நான் நீதிமான் கிடையாது. இப்போ என்னுடைய நீதி தான் நான் நன்மைன்னு நான் சொல்கிறேன், நான் நல்லது செய்கிறேன், என்னுடைய செயல்கள் அப்படி சொல்கிறேன். ஆனால் என்னைய கடவுள் பார்க்குற பார்வையில் நான் அவ்வளோ அருவருக்க குப்பையும் கந்தலும், நான் ரொம்ப ஒரு கோலமான நிலையில் இருக்கேன். என்னுடைய செயலை வந்து அவர் அங்கீகரிக்க முடியாது. ஏன்னா நான் பாவ இயல்புனா, அப்போ கடவுளோடு நான் சமாதானமாக ஒப்புரவ எந்த சூழ்நிலையும் ஒரு மனிதன் ஆக முடியாது. மனிதன் வந்து இப்போ கடவுளுடைய இயேசு கிறிஸ்து ரத்தம் ஏதுக்குன்னா, பூமியில் பிறக்கிற எல்லா மனிதனுடைய நிலையும், எந்த ஒரு மனிதனுடைய நிலையும் கடவுளுடைய நீதியை சமன் செய்ய முடியாது. இப்போது கடவுள் நீதி உள்ளவரான்னு சொல்கிறோம், அப்போ கடவுள் நீதியின் அடிப்படையில் நான் வந்து கடவுளுக்கு விடுதலை ஆகக்கூடிய எந்த செயலும் என்கிட்ட கிடையாது. சரியாக புரியுதா? நான் கடவுளை திருப்தி செய்யணும்ல. இப்போ வந்து இப்போ கடன் ஒரு ஆள்கிட்ட நான் 100 ரூபா வாங்கினீங்கன்னா 100 ரூபா திருப்பி கொடுத்தா கடன் சரியாயிருது. இப்போ நான் வந்து அவங்களுக்கு இப்போ என்னால் வந்து திருப்பியே கொடுக்க முடியாது, செய்யவே முடியாது. நான் இது உங்களுக்கு இதில் இந்த இதை ஒப்புமை பண்ணக்கூடாது, இருந்தால் கூட சொல்கிறேன். இப்போ ஒரு 5000 கோடி கடனை வந்து நான் கட்டணும், என்னால் கட்ட முடியுமா? என்னுடைய சூழ்நிலை, என் வாழ்க்கை தரத்தில் நான் வாழ்க்கை பூரா வாழ்ந்தாலுமே 15000 கோடி என்னால் கட்ட முடியுமா? என்னால் எந்த சூழ்நிலையும் முடியாது. ஆனால் உலகத்தால் வந்து எந்த வழியிலும் பணம் சம்பாதிக்கிற சூழ்நிலை அது கூட முடியும்னு சொல்லலாம். ஆனால் என்னுடைய அடிப்படையில் நான் கட்ட முடியாதுன்னு சொல்லுவேன். ஆனால் இதில் கடவுளுடைய நீதியை நீங்கள் பார்க்கும்போது, என்னிட்ட வந்து கடவுளை திருப்தி செய்கிற பிதாவோட சமனாகக்கூடிய எந்த நீதி என்கிட்ட கிடையாது. அதாவது உங்களுக்கு நான் சொல்கிறது குழப்பமாக இருக்கா உங்களுக்கு? அதான் என்னிட்ட வந்து நான் அதனால தான் உலகத்தினுடைய எந்த காரியத்தின் அடிப்படையில் கடவுள்கிட்ட பரலோகம் போக முடியாது. இன்னும் கூட உங்களுக்கு உதாரணம் நிறையா தடவை சொன்னோம். இப்போ அதுக்கு தானே சொன்னால், இந்த இதுக்குள்ளே போருக்குள்ளே உள்ள போனவங்களாம் சொன்னால், ஒரு பகாலுக்குள்ளே கிடக்கிறவன் அவனால் எப்படி மேலே அவனாக ஏறி வர முடியுமா? இப்போது அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லியிருக்கோம். நான் செத்து போய் கிடக்கிறேன், அவனாக உயிர் உண்டாக்க முடியுமா? அவன் செத்து போயிருக்கான்னு அவனே உண்டாக்கியிருக்க முடியுமா? இந்த நம்ம போர் குழிக்கில் ஒரு இறங்கினான்னு கூட ஒரு உதாரணம்லாம் சொன்னார். நம்மளும் சொல்லியிருக்கேன், பாஸ்ட் கூட வேறு உதாரணம்லாம் சொன்னார். அவர் வரும்போது கூட ஒரு போர் குழிக்குள்ளே வந்து விழுந்த குழந்தை வந்து அந்த பைப்புக்குள்ளே போகும்போது அதால் தன் முயற்சியில் தன்னை மேலே வர முடியுமா? இப்போ அதுபோல் தான் என்னுடைய நிலை. நான் வந்து எந்த சூழ்நிலையும் என்னுடைய செயல்கள் அடிப்படையில், எந்த நீதியின் அடிப்படையில் கடவுளுடைய நீதியை நான் சமனை செய்ய முடியும். ஏன்னா அவர் ஒரு குறைவில்லாத பரிசுத்தமுள்ள ஒரு பாவத்தை பாராத சுத்த கண்ணன்னு சொல்லும்போது, அப்போது மனிதன் அவன் கேட்குறாரு இஸ்லாமில், அப்போ மனிதன் எப்படி நல்லது செஞ்சு அவன் செயல்கள் எப்படி அவன் வந்து நன்மை அடைஞ்சு அவன் பரலோகத்துக்கு போகணும்னு ஒரு கேள்வி அவருக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு ரட்சிப்புக்கு சரியான தீர்வே சொல்லப்படலையே அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்டு கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே மறுபடியும் அவர் அங்கே ஸ்கூல்லே இருந்திருக்கிறாரு. மறுபடியும் தர்க்கம் பண்ணியிருக்காரு. இஞ்சில்னு சொல்லப்படுற அவங்க வேதனை சொல்லுவாங்க, அதெல்லாம் படித்து எப்படி மார்க்கத்தை தெரிந்து கொண்டான்னு சொல்லி, அதுக்கு பின்னாடி கிறிஸ்தவ மார்க்கத்தை எப்படி அவர் அறிஞ்சு இன்றைக்கி வந்து எவ்வளோ ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற பண்ணி எவ்வளோ சந்தோஷமாக இருந்தான்னு சொல்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போது நீங்களும் நானும் அறிந்திருக்கிற இந்த வேதமும் சரி, நம்ம தொழுது கொள்கிற இந்த தொழுகையும் சரி, நம்ம விசுவாசிக்கிற கடவுளும் சரி, எவ்வளவு மேன்மையானங்கிறது உங்களால் உணரவே முடியாது. ஒரு
குருடனுக்கு வந்து கண்ணே தெரியாத குருடனுக்கு ஆஸ்பத்திரியில் அவனுக்கு எந்த வழியிலும் கண் சுகமே ஆக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறவன்ட்ட இன்றைக்கி ஒரு நவீன டெக்னாலஜி மூலமாக உனக்கு சுகம் கிடைக்குது, கண்ணு பார்வையடையக்கூடிய உனக்கு ஒரு மருத்துவம் வந்திருக்குன்னு சொன்னால் தான் அவனுடைய உணர்ச்சியை வந்து மற்ற ஆஸ்பத்திரியில் இருக்கிற யாராலும் அனுபவிக்க முடியாது. அவனுக்குள்ளே தான் அந்த உணர்வு இருக்கும், அந்த சந்தோஷம் இருக்கும். இப்போ அதுபோல் அந்த பாவத்தினுடைய கோரத்தில் இருக்கிற பாவத்தினுடைய அந்த குருட்டுக்குள்ளே கிடக்கிற ஒரு மனிதன் எந்த வழியிலையும் நான் ரட்சிப்பை பெற முடியாது, நான் கடவுளில் மீட்கப்பட முடியாது, நான் பரலோகம் போக முடியாதுங்கிற அந்த நிலையை நம்மளால் நிறைய இடத்துல பேசுகிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கோம், கிறிஸ்துவம் இருக்கோம், சர்ச்சுக்கு வரோம், என்ன அந்த ஒரு புரிதல் நம்மளுக்கு இல்லைங்கிறக்காக சொல்ல வரேன். ஏன்னா நம்ம தொழுது கொள்ளுகிற கடவுள் யார், நம்ம எப்படியான ஒரு ரட்சிப்பை பெற்றிருக்கோம், நம்மளுடைய ஆராதனை முறையில் நம்ம வணங்குற இந்த உண்மையில் சொல்கிறோம், அண்ட சராசரங்கள் எல்லாம் 100க்கு 100 தடவை சொல்கிறோம். ஒவ்வொரு ஆராதனையும் சொல்கிறோம். உள்ள வானத்தையும் பூமி படைத்தவர்னா சும்மா வானத்தை பூமி படைத்தவர்னா சும்மா ஒரு ஏதோ அவர் வந்து அவ்வளோ உருவாக்கிட்டார் மாத்திரம் இல்லை, ஒருவர் தான் கர்த்தர், அவர் ஒருவர் தான் தேவன். அப்போ அப்படிப்பட்ட அந்த ஒரு ரட்சிப்பை பாவ குருளில் இருந்து நான் வந்து ஒரு மீட்கப்பட்டிருக்கேங்கிற ஒரு சந்தோஷத்தை யாரால் உணர முடியும்னா உண்மையாக கடவுளை அறிஞ்சவங்க, ரட்சிப்பை குறித்து தெரிஞ்சவங்க, இந்த பாவத்தின் கோரத்தில் இருந்து தான் பாவி நிராகதை அற்றவன், நான் என்னுடைய அற்பமானவன், என்கிட்ட வந்து என்னுடைய வழியினால் எந்த வழியிலும் நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஒரு மனிதன் எப்போ அவனுக்குள்ளே யோசிக்கிறானோ, எப்போ அவன் வந்து அந்த சிந்தனை வருதோ, எப்போ அந்த பாவ உணர்வுக்குள்ளே அவன் ரொம்ப வருத்தப்படுறானோ அன்னைக்கு தான் அந்த ரட்சிப்பினுடைய மகத்துவம் புரியும். மறுபடி ஏன் இதை சொல்கிறேன்னா, கடவுள் சர்வ வல்லமைன்னு சொல்லும்போதே நான் என்னை எந்த நிலையிலிருந்து கடவுள் என்னை மீட்டிருக்கிறார், அவர் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பேசும்போது அவருக்குள்ளே சந்தோஷம் பொங்குது. அவரை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒழிச்சு வைக்கிறாங்க, கொல்ல பார்க்குறாங்க. முஸ்லீமில் வந்து மிகப்பெரிய பொறுப்பில் இருந்து எல்லாத்துக்கும் போதித்த ஒருவர் வந்து ஒரு கிறிஸ்துவத்தை தழுது கொள்ளும்போது அவரால் நைட்டு பகலை தூங்க முடியாது, விரட்டி கொல்ல பார்க்குறாங்க. அதெல்லாம் மீறி நான் என்னுடைய வாழ்க்கை வந்து அவர் சொல்கிறாரு, 1 மணி நேர வாழ்க்கை இது. இந்த 1 மணி நேர வாழ்க்கையில் நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்னாடி நான் 1 மணி நேரத்துக்கு பின்னாடி நான் செத்து போனாலும் பிரச்சனை இல்லை, நான் ரட்சிக்கப்படாமல் அங்கே 1000 வருஷம் வாழ்ந்தாலும் எனக்கு அந்த ஜீவன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு வர்றாரு. ஏன்னா அவருடைய சமூகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் மார்க்கத்தினுடைய அந்த அமைப்பு கட்டமே உங்களுக்கு தெரியும். வெளியில் வர முடியாது, அவ்வளவு இதோட ஒரு சொந்த பந்தத்தில் பேச முடியாது, சொந்த தொடர்பு கொள்ள முடியாது. அப்படி நிலையிலிருந்து ஒரு கடவுளை ஏற்றுக்கொண்ட ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை அந்த புக்கில் சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாரு. இன்றைக்கி அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை இலவசமாக நம்மளுடைய தாய்மொழியில் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை ரொம்ப ஈஸியாக கேட்குறதுனால இந்த ரட்சிப்பினுடைய மகத்துவத்தை நம்மளால் சரியான வழியில் நம்மளால் அதை உணர்ந்து புரிந்து அதுக்கு அப்படியே நம்மளால் உள்வாங்கி கொள்ள முடியல. ஏன்னா நம்ம வந்து சாதாரணமாக ஏதோ இது இலவசமாக ஈஸியாக இருக்கிறதுனால அதனுடைய மகத்துவத்தை புரியலை. நீங்கள் அதெல்லாம் நீங்கள் புரிகிறதுக்கு கடவுளுடைய முதல்ல என்னன்னா விசுவாசம் என்ன சொல்லுது, வேதம் சொல்லுது, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி கேட்கணும். இப்போ அவங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்டு அவருக்குள்ளே கேட்டு பார்த்துக்கிட்டாரு எப்படி ரட்சிக்கப்படுறது, எப்படி இருக்கிறது. அந்த கேள்வி அந்த விசுவாசம் எதனால் வருதுன்னா கேள்வினால் வருது. அந்த விசுவாசம் கேள்வினால் வருது. கேள்வி எதனால் வருது, தேவனுடைய வசனத்தினால் வருது. கேள்வி வந்து விசுவாசம் வந்து கேள்வினால் வருது. நம்மளுடைய கேள்வி எதுலேருந்து வருது, தேவனுடைய வசனத்திலேருந்து வருது. ரோமர் 10:17 அப்படி தான் சொல்லுது. அப்போ அதன் அடிப்படையில் தான் நீ கேள்வி கேட்டு தேவனை விசுவாசிக்க முடியும், தேவனை நம்ப முடியும். அப்படியான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக தான் நீங்கள் இந்த ஆளுகிறவர் யாருன்னா, நம்ம ஆளுகிறவர்னு சொல்லும்போதே அவர் ஏதோ நம்ம வந்து இதனுடைய சரியான அர்த்தங்களும் புரியாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் திருப்பி சொல்கிறேன். நான் வந்து எப்படி கடவுளுக்கு தன்னை தாழ்மைப்படுத்தணும். இப்போது நீங்கள் இந்த விஷயத்தை சொல்லும்போது ஏசாயா இருக்கும்போதும் யோபுலையும் ஒரு சின்ன கதை சொன்னால் உங்களுக்கு புரியும். யோபுவில் பார்த்தீங்கன்னா யோபு வந்து கடவுள் சொல்கிறாரு, யோபு யாருன்னு ஒரு முதல் அதிகாரத்தில் ஆண்டவர் அவர் அறிமுகப்படுத்துகிறார். யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகுறவனுமாக இருக்கிறான்னு சொல்லி கடவுளை அவன் சாட்சி கொடுக்குறார். அவன் வந்து அப்போதைக்கு அவன் இருந்துட்டு அதுக்கு பின்னாடி நாட்கள்லாம் வளர்றான். யோபை குறித்து எப்போ சொல்கிறாரு, முதல் அதிகாரத்தில் சொல்லிட்டாரு கடவுள். ஆனால் அதுக்கு பின்னாடி யோபு வந்து இன்னும் கடவுளோட தேவனுடைய அந்த வார்த்தைக்குள்ளாக அதுக்கு பின்னாடி அவன் பிரச்சனை நிறைய ஆன பின்னாடி கடவுளோட தர்க்கங்களுக்கு நடக்குது. அப்போ கடவுள் நிறையா அவரோட தொடர்ந்து பேசுகிறாரு. அவன் பேசின பின்னாடி அவன் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் ஒரு ஆள் யோபு 42 எடுங்க 5:6 அவன் சொல்கிறான்,
நான் எவ்வளவு மோசமான நிலை, நான் அவனை குறித்து கடவுள் சொன்னதை குறித்து அவன் சொல்கிறான் பாருங்க, யோபு சொல்கிற பாருங்க, நான் எந்த நிலையில் இருக்கேன் படிங்க ஒரு ஆள் 42:5. என் காதால் உண்மை குறித்து கேட்டதை என் கண் உண்மை கண்டுச்சு, அதனால் நான் வந்து என்ன நான் அருவறுத்து நான் தூளிலும் சாம்பலில் இருக்கு. ஏன்னா நான் அருவறுத்து, ஏன்னா உண்மை குறித்து நான் காதால் கேட்டதும் கம்மி, கண்ணால் பார்த்ததும் கம்மி. ஏன்னா இன்றைக்கி வந்து கேட்டதை விட உண்மை பார்க்கும்போது என்ன நான் தன்னைத்தானே அருவறுத்து எவ்வளோ நான் கீழாக்குகிறேன், தன்னை தாழ்த்துக்கிறேன், தன்னை அடிமைப்படுத்துகிறேன் அப்படிங்கிற ஒரு உள்ளான அர்த்தத்தோடு யோபு அந்த இடத்துல அவர் பேசுகிறார். அப்போ கடவுளுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் அந்த உண்மையை ஏன் உணர முடியலைங்கிறது தான் என்னுடைய வருத்தம். இப்போதைக்கு மறுபடியும் அந்த கொஸ்டினில் கேட்கும்போது அவர் சர்வ ஏக சக்கராதிபதி, ரட்சகர், மீட்பர் எல்லாத்தையும் சொல்லும்போது இந்த உள்ளான உண்மை எனக்குள்ளே வராததுக்கு என்ன காரணம் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏசாயா பாருங்கள், ஏசாயா வந்து ஒரு தரிசனம் காண்றாரு. என்ன தரிசனம் காண்றாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ வந்து அங்கே சேராபீன்கள்லாம் தொழுது கொள்கிற ஒரு இதை பார்க்குறாரு. ஏசாயா 6 அதிகாரத்தில் அவர் எங்கிற தேவ தூதர்களும் அங்கே முன்னாடி கடவுளை தொழுது கொள்கிற ஒரு காட்சியை வந்து அவர் தரிசனமாக காண்றார். அவர் பார்த்தோன்னே அப்படியே அவர் வந்து கீழே விழுந்து, ஐயோ நான் வந்து என்ன அசுத்த உதடு உள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லி தன்னை வந்து எவ்வளோ கீழால் அவர் அந்த வசனம் கூட படிங்க ஒரு ஆள். ஏசாயா 6:5 படிங்க ஒரு ஆள். ஏசாயா 6:5 சொல்கிற வசனத்தை பாருங்கள். நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். பாருங்க, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் வந்து நான் உண்மையிலே நான் சாகிறதா நல்லது, அவ்வளோ மோசமானவன். உம்முடைய ராஜாதி ராஜனுடைய மகத்துவத்தை, உம்முடைய மகிமையை என்னுடைய கண்கள் கண்டதுன்னு சொல்லி, ஏன் நீங்கள் இந்த இதெல்லாம் நம்ம வந்து அவங்க எந்த இடத்துல அந்த காட்சியை பார்த்தோன்னே தன்னுடைய அபாத்திர தன்மையும், தன்னுடைய மோசமான தன்னுடைய இயலாமையும், தன்னுடைய நான் எவ்வளோ பெரிய மோசமான நிலையிலேருந்து எவ்வளோ பெரிய உன்னதமான கடவுளை நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறத வந்து அவன் முழுமையாக உணர்ந்தவுடனே தன்னை தாழ்மைப்படுத்துகிறான், தன்னை முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கிறான். அதை நம்ம வந்து கடவுளுடைய சர்வ வல்லமையை உணர்ந்த மக்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த காரியத்தில் நமக்கு சில காரியங்கள் நம்ம தியானிக்க போகிறோம். கடவுளுடைய சர்வ வல்லமையை நான் உணர்ந்திருக்கேன்னு சொன்னால், கடவுளுடைய நம் முதல்ல தெய்வ பக்தி உள்ளவனா, கடவுள் மேலே உண்மையான பக்தி உள்ளவனா வாழணும். உண்மையான பக்தி உள்ளவன் என்ன அர்த்தம்? இன்றைக்கி ஜனங்களுக்குள்ள கடவுளே சொல்கிறாரு, இன்றைக்குள்ள ஜனங்களுக்குள்ளே வந்து எல்லா மக்கள்கிட்டையும் வந்து தெய்வ பக்தி அதிகமாக காணப்படுது. ஆனால் அதை விட மோசமான தவறான எண்ணங்கள் காணப்படுது. ஆனால் அது பேர் உண்மையான தெய்வ பக்தி கிடையாது. அதை வேதம் சொல்லுது. ரோமர் 3 அதிகாரம் 18 வசனம் படிச்சிங்கன்னா ஜனங்களுக்குள்ளே சொல்கிறாரு, அவர் எல்லாம் நீதிமான் இல்லைன்னு சொல்கிறாரு, பாவி என்கிற உணர்வு இல்லைன்னு சொல்கிறாரு, ஒருவன் நன்மை செய்கிற ஒருவன் இல்லைன்னு சொல்லிட்டு 18 வசனத்தை சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, படிங்க ஒரு ஆள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறது. அவங்க தெய்வ பயம் இல்லாமல் அவங்க போலியான ஒரு தெய்வ பயத்துக்குள்ளே வாழ்கிறாங்க இன்றைக்கி. என்னென்னா இன்றைக்கி வந்து எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் தன்னுடைய ஆத்மாவுடைய உண்மையான நிலை தெரியல. தன்னுடைய ஆத்மா குறித்து நிறையா ஜனங்களுக்கு நீ ஆத்மா ஒன்று இருக்குன்னே தெரியாது. அந்த ஆத்மாவுடைய நிலை தெரியாதனால, இந்த அழிவில்லாத அந்த ஆத்மாவுடைய நிலை தெரியாத அந்த நன்மையை குறித்து அவங்க புரியாதனால அவங்க இன்றைக்கி வந்து இஷ்டம் போல் தன்னுடைய நினைச்சபடி வாழ்கிறாங்க. கடவுளை நேசிக்காமல் தன்னுடைய சுயத்தையும் இந்த உலகத்தையும் நேசித்து வாழ்ந்து இந்த உலக வாழ்க்கைக்காக தன்னுடைய எல்லாவற்றையும் செய்ய நினைக்கிறாங்க. இன்றைக்கி வந்து இருக்கிற சூழ்நிலையில் இது வந்து ஒரு தெய்வ பயம் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிறிஸ்தவங்களே ரசிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்களே பார்த்திங்கன்னா இந்த உலக தேவையும் உலக நாட்டங்களையும் தேடி தான் அதிகமாக தேடுறாங்க. தன்னுடைய ஆத்மா எவ்வளோ பெரிய பரிதாபத்துக்குள்ளே இருக்குங்கிறத அவங்க இன்ன வரைக்கும் அவங்களால இருந்தும் கூட அவங்களுக்கு புரியும், கேட்டிருப்பாங்க, அறிவில் புத்தியில் தெரியும். ஆனால் உணராத ஒரு சிந்தனை இருக்கும். என்னுடைய ஆத்மா நிலையனுடைய மோசமான எவ்வளோ பெரிய நான் நிலையில் இருக்கேன், அழியாத ஆத்மாங்கிறதுலாம் அவங்களுக்கு அவங்க தெரியாதனால தான் அவங்க இன்றைக்கு வரைக்கும் அந்த தேவனுடைய வார்த்தையும் வசனத்தையும் அவங்க முக்கியப்படுத்துறதில்ல, கீழ்ப்படுகிறதில்ல, தெய்வ பக்தி இருக்கிறதில்ல. ஆனால் இன்னொன்று பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது, கடவுள் பட்சிக்கிற அக்னின்னு வேதம் சொல்லுது. அதை யாருமே அதை கவனிக்கிறதே இல்லை. ஆனால் அவங்க இன்றைக்கி அதிகமாக வலியுறுத்துறது கிருபை கிருபை கிருபை, எல்லாவற்றையும் கடவுள் மன்னிக்கிறார். அந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் வந்து சரியாக எந்த இடத்துல கிருபைன்னு சொல்லும்போதே கடவுளுடைய கிருபை வந்து சாதாரணமாக எல்லா இடங்கள்லையும் அவனுக்கு எதுவுமே கிடைக்காத சூழ்நிலை கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுவான கிருபையும் கடவுள் கொடுத்துட்டு தான் இருக்கார்.
நீங்கள் அதில் புரியும் போது நல்லா சொல்லணும். ஒரு ஆள் நீதிமொழி 1:7 எடுங்க. ஒரு ஆள் நீதிமொழி 1:7 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம்னு சொல்லுது. ஆனால் மனிதனுக்கு இன்றைக்கி அறிவு இல்லை, உண்மையான ஞானம் இல்லை. உண்மையான அறிவு இல்லாதனால தான் இன்றைக்கி மேலான கடவுளுக்கு, சர்வவல்ல தேவனுக்கு பயத்தோட நடுக்கத்தோட கடவுளை தொழுது கொள்றதில்ல, கடவுளை தேடுறதில்ல, கடவுளை பக்தியாக இருக்கிறதில்ல. ஒரு ஆள் படிங்க, நீதிமொழி 1:7 படிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லுது. நம்ம ஞானம்னா என்ன நினைப்போம்? நம்மளை பொறுத்தவரைக்கும் ஞானம்னா என்ன சொல்லுவோம்? நல்லா படிக்கிறது, நான் திறமையாக நான் சம்பாதிக்கிறது, பேசுகிறது, ஒரு ஆளை நான் கவர் பண்ணுறது, நான் எப்படியெல்லாம் ஒரு மனிதனுடைய நிலையை குறித்து நான் பேசுகிறது, என்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது, எல்லா இடங்களையும் நான் எல்லா சூழ்நிலையும் நான் சமாளித்து வெற்றி உள்ளவனா, எல்லா தர்க்கத்தையும் நான் பேசி அவங்களெல்லாம் மேற்கொண்டு போகிறவனா, அதனே நல்ல ஒரு புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், பெரிய தொழில்நுட்பங்களை உருவாக்குறதா இருக்கட்டும், பெரிய படிப்புகளில் மேதையாகிறதா இருக்கட்டும், இவங்களை என்ன சொல்லுவோம் நம்ம. ஆனால் வேத ஞானம்னு என்ன சொல்லுது? வேதம் சரியாக நீங்கள் இந்த அர்த்தத்தில் நீங்கள் பேசுகிற அர்த்தம்லாம் பார்த்தீங்கன்னா, உள்ளான ஆத்மாவில் இருக்கிற ஒரு தலைமை பண்பு தான் இந்த ஞானம். என்னுடைய வெளிப்பிரகாரமான காரியம் இல்லை, வெளிப்பிரகாரமான ஞானம் இல்லை. இப்போது நான் இந்த உலக காரியங்களுக்காக செய்கிற காரியம் இல்லை, என்னுடைய ஆத்மாவுக்குள்ள என்னுடைய ஆத்ம நிலையை உணர்ந்து அந்த ஆத்மாவுடைய நிலையிலிருந்து நான் பாதுகாக்கவும், அந்த ஆத்மா அழிவிலிருந்து மீட்கிறது தான் முதல்ல ஞானத்தினுடைய முதல் படின்னு வேதம் சொல்லுது. அதோடு பார்த்திங்கன்னா, இந்த ஆத்மாவில் இருக்கிற என்னுடைய அந்த நிலையை தெரிஞ்சது மாத்திரம் இல்லை, அந்த பாவ வாழ்க்கை கர்த்தருக்குன்னா எனக்கு அந்த ஆத்மாவை மீட்கக்கூடிய வழி என்ன? எப்படி மீட்க முடியும்? நான் என்னுடைய ஆத்மா பாதுகாக்கணும்னா எப்படி மீட்க முடியும்? அப்படிங்கிற சரியான சத்தியத்தை புரிஞ்சு அதன் அடிப்படையில் பரிசுத்தத்தை நோக்கி வாழ்கிறதான் சரியான ஒரு ஞானத்தினுடைய முதல் படி. ஞானம் சொல்லுது. நீங்கள் பிலிப்பியர் எடுங்க. ஒரு ஆள் பிலிப்பியர் 2 அதிகாரம் எடுங்க. ஒரு ஆள் 1 கொரிந்தியர் 1:24 கர்த்தர் சொல்கிறாரு ஞானம்னா என்னன்னு சொல்கிறார். முதல்ல நீங்கள் அந்த 1 கொரிந்தியர் எடுங்க. ஒரு ஆள் எல்லாருமே, அதாவது ஒழுக்கத்திலும் நம்ம நம்ம அந்த நம்மளுடைய சுயம் பாவத்தை நோக்கி செல்லும். அதாவது எவ்வளோ பெரிய படித்தவனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கட்டும், எவ்வளோ சயின்டிஸ்டாக இருக்கட்டும், இவனுடைய பூரண நிலை என்னென்னா பாவத்துக்கு தான் சேரும். பாவத்தை செஞ்சு தன்னுடைய சுயத்தை மகிமையாக தான் செய்வான். அதாவது நான் சொல்கிறவங்களுக்கு புரியுதா? எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்களா? இப்போ நான் நல்ல சயின்ஸாக இருக்கான், படிச்சிருக்கான், நிறைய பட்டதாரியாக இருக்கான், எல்லாம் அறிவில் இருக்கான்னா, அவனுடைய வழி என்னென்னா தன்னை பெருமைப்படுத்தவும் தன்னுடைய சுய மகிமையும் நான் எப்படிப்பட்ட நிலையில் வந்திருக்கேன் அப்படி தான் அவனை காமிக்க சொல்லும். ஆனால் உண்மையான ஞானம் என்ன சொல்லுதுன்னா, படிங்க. ஒரு ஆள் 1 கொரிந்தியர் 1:24 படிங்க. எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். அது 30 வசனம் படிங்க. அதே இதில் 31 வசனம் படிங்க. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும், அவரே தேவனால் நம்முடைய நீதியும் ஞானமும் பரிசுத்தமாக இருக்கிறார், மீட்புமானவர். ஒரு ஆள் 1 கொரிந்தியர் 1:30 வழி படிங்க. ஒரு 1 கொரிந்தியர் 30 படிங்க. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அதே வசனம் தான் உங்களுக்கு 24 சொல்லுது. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கர் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாக இருக்கிறார். அல்லேலூயா. அதாவது இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானத்தினுடைய பூரணம் இருக்கிறார். ஞானத்தினுடைய பூரணம்னா இந்த அழிந்து போன ஆத்மாவுக்கு மீட்பராக தன்னுடைய முழுமையான ஒரு விடுதலையும் இந்த தன்னுடைய பழி ஆகுதல் மூலமாக கடவுள் கொடுக்குற அவர் தான் பூரண ஞானம் உள்ளவர். அந்த ஞானத்தை யாருக்கு கொடுக்குறாரு? அந்த யார் ஆத்மா மீட்கப்படுறாங்களோ அவங்க தான் ஞானின்னு சொல்கிறாரு. அந்த ஆத்மா பாதுகாக்கப்படுற உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்களோ உலகத்தினுடைய ராஜ்யங்கள் சம்பாதிக்கிறதோ கிடையாது. தன்னுடைய ஆத்மாவை அந்த பலியாகுத கிறிஸ்துவ வைத்திருக்கிற அந்த பலியாகுதல் மூலமாக தன்னுடைய ஆத்மாவை மீட்டு கொண்ட ஒருவன் தான் ஞானின்னு சொல்லுது. வேதத்தினுடைய அடிப்படையில் ஞானம் தான். அப்போது நம்ம கர்த்தருக்கு பயப்படுதல் சொல்லும் போதே அப்போ அந்த கர்த்தருக்கு என்னை பயப்பட்டு அர்ப்பணித்து அந்த சர்வவல்ல ஏகாதிபத்தியம் உள்ள தேவனுக்கு
தன்னை அர்ப்பணிக்கிறதும் அந்த ஆத்மா மீட்கப்படுவதற்கு உண்டான எல்லா பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நான் தொடர்ந்து பயணிக்கிறதா ஒரு ஞானமுள்ள செயல். அதுதான் வேதம் திருப்பி சொல்லுது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். பிலிப்பியர் 2:13 ஒரு ஆள் எடுங்களேன். 2:13 இதை குறித்து ஆண்டவர் பேசுகிறாரு. நல்ல ஒரு முக்கியமான விஷயம். என்ன சொல்கிறாருன்னா, அதிக பயத்தோடு, அதனால் அவங்கள்ட்ட சொல்கிறாரு, நீங்கள் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கன்னு சொல்கிறார். பிலிப்பியர் 2:12 ஒரு ஆள் படிங்க. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும், அதாவது சொல்றார் அந்த இடத்துல, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் ரட்சிப்பு நிறைவேறக்கூடிய காரியங்களில் உங்களை தன்னை ஈடுபடுத்தி கொள்கிறதான் உண்மையான ஞானி. கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானம் சொல்லும்போது, ஞானங்கிறது நீங்கள் உலகத்தில் இருக்கிற நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பொதுவான கிருபை. கடவுளே சொல்கிறார். நிறைய இடத்துல லூக்கால நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். கடவுளே சொல்கிறார், உலக ஞானி, உலகத்தோட உலக மக்கள் வந்து அதிக ஞானம் உள்ளவங்களாக இருக்காங்கன்னு கடவுளை கர்த்தரா இயேசு கிறிஸ்து பதிவு பண்ணுறாரு. அந்த ஞானத்தை அவர் கடவுள் சொல்லலை, அவங்க அஞ்ஞானிகள்னு சொல்கிறாரு, அவங்கள சொல்லலை. அப்போது நீங்கள் இந்த ஞானங்க நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா, அதாவது ஒரு என்னை தண்டிக்கிறாரு அதிகாரத்தில் உள்ளவருங்கிறதுல யோசேப்பு சொன்ன மாதிரி தான். ஏன் என்னுடைய கர்த்தருக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்கிறதுங்கிற ஒரு அன்பு நேசம் கலந்த ஒரு அன்புள்ள தகப்பனுக்கு முன்னாடி ஒரு மகனுடைய அன்பான நேசமான ஒரு செயல் தான் இந்த செயல். கடவுள் சொல்கிற அந்த சத்தியத்தை சரியான, அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சிறுமைப்பட்டவனையும் நான் நொறுங்குண்டவனையும் எனக்கு வார்த்தைக்கும் வசனத்துக்கும் கீழ்ப்படுகிற நோக்கி நான் பார்ப்பேன்னு வேதம் சொல்லுது. அப்போது எல்லா இடங்களிலும் நான் கடவுளை ஆளுகை உள்ளவராக நினச்சேன்னு சொன்னால், அப்போ அவருக்கு வந்து தெய்வ பக்தியான வாழ்க்கை என் வாழ்க்கையில் நடக்கணும். தெய்வ பக்தி உள்ள வாழ்க்கை, பயத்தோட நடுக்கத்தோட இந்த ரட்சிப்பினுடைய பிரயாசம் நிறைவேறதுக்கு அனுதினமும் என்னுடைய எல்லா செயல்களும். இப்போ முன்னாடி மாதிரி உங்களாலலாம் ஈஸியாக எந்த ஒரு செயல்லையும் கடவுளை நீங்கள் உள்ளே வராமல் எதுவுமே நீங்கள் செய்ய முடியாது. உங்களுக்கு ஒவ்வொரு எண்ணங்களும் சிந்தனைகளையும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வழியில் கடவுளை மட்டும் பேசுகிற மாதிரி தெரியும், உணர்த்துவார். ஐயோ இது கடவுளுக்கு பிடிக்காது, நம்ம தெரியாமல் செஞ்சிட்ருக்கோம், இதை நம்ம மீறுறோம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு இப்போ முன்னாடிலாம் உங்களுக்கு அந்த சிந்தனை இருக்காது, இன்னைக்கு இருக்கும்ல. ஏன்னா அது ஆண்டவர் ஆவியானவர் அந்த நம்ம ரட்சிப்பினுடைய பிரயாசத்தில் நம்மளோட தொடர்ந்து நம்மளோட உணர்த்திக்கிட்டே இருப்பார். அப்போது தெய்வ பக்தி உள்ள வாழ்க்கை வந்து ஒரு ரட்சிக்கப்பட்ட கடவுள் சர்வவல்ல ஆளுகையாக தெரிஞ்ச ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறார். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியுன்னு சொல்கிறார். ரெண்டாவது, இப்போ நான் ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தால் முற்றிலும் கடவுளுக்கு தன்னை கீழ்ப்படியக்கூடியவனாக இருக்கணும். நான் ஆளுகிறவராக இருந்தேன்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, நம்மளுக்கு இன்றைக்கி எல்லாருக்குமே நான் வந்து எவ்வளோ பெரிய ஒரு அற்ப நிலையில் இருக்குங்கிறத நான் உணரணும். நான் தான் திருப்பி சொன்னேன், நான் எப்பயுமே நான் கலக குணம் உள்ளவன், நான் கடவுளுக்கு கீழ்ப்படியாதவன், நான் கடவுளோட முரட்டாட்டம் பண்ணுறவன் உண்மையாகவே. இந்த நிலையிலிருந்து தான் சர்வவல்லுடைய முழுமையான அதிகாரம் தெரிஞ்சாத்தான், அவர் எவ்வளோ பெரிய அதிகாரம் உள்ளவன் தெரிஞ்சாத்தான் என்னை தாழ்த்த முடியும். நீ கொஞ்சம் கவனிங்க இதெல்லாம். அதாவது நீங்கள் என்னுடைய ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, ஆனால் சொல்லப்படுகிற சத்தியம் மிக முக்கியமான சத்தியம். நீங்கள் தன்னை அற்ப நிலையில் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் அவர் என்னுடைய நிலையை, அற்ப நிலையை, என்னுடைய அபாத்திர நிலையை நான் தெரிஞ்சாதான், அவர் சர்வ அதிகாரம் உள்ளவருங்கிறத நீங்கள் புரிஞ்சாதான் முதல்ல. அப்போ நீங்கள் தன்னை முழுமையாக எங்களை நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிய முடியும். ஏன்னா உங்களால் வந்து நீங்கள் நோக்கி பார்க்க முடியாது முதல்ல. இப்போது இதே இடத்துல நீங்கள் கவனிச்சிங்கன்னா சில வசனங்கள்லாம் கோட் பண்ணி பாருங்கள். பார்வோன் இருக்கிறான். பார்வோன் வந்து எகிப்து தேசத்துலேருந்து அன்றைக்கி சொல்லும்போது அவன் என்ன சொன்ன, மோசேட்ட நீங்கள் வந்து எங்கள் ஜனங்களை ஆராதிக்க போடுன்னு சொல்லி என்ன சொன்னவன், அவர் யார், அவர் என் தேவனா, நான் அவருக்கே நான் கீழ்ப்படியணும் அப்படின்னு அவன் கேட்டான். இன்றைக்கி மனிதனுடைய உள்ளான நிலை இது. இப்போது அவனுடைய கேட்குற அந்த சாராம்சம் பாருங்கள், அவன் சிந்தனையில், அவன் எண்ணத்தில் கடவுள்னா யார் எப்படி அவன் நினச்சிருந்தானோ அவன் தவளையாக கடவுளை நினச்சான். அவன் வந்து தண்ணியை கடவுளை வணங்கினான். நைல் நதி இன்றைக்கி எப்படி நம்மளை கங்கை காவேரி மாதிரி அன்றைக்கி அவன் நைல் நதியை கடவுளாக வழிபட்டான். காலையில் எழுந்தோடனே அந்த சூரியத்துக்கு முன்னாடி நைல் நதியை போய் வணங்குறதான் முதல் வேலை அவனுக்கு. அப்போ அவன் கடவுளை வந்து எந்த நிலையில் படைப்பை கடவுளாக வணங்கினவனுக்கு அந்த சர்வ வல்லவருடைய மகிமையும் உன்னதமும் வல்லமையும் தெரியாது. அப்போ தெரியாதனால அவன் எப்படி சிந்தனையில் கடவுளை நினச்சிருந்தானோ அதன் அடிப்படையில் தான் கடவுளை முறுமுறுக்கிறான். முடிவில் அவன் மாத்திரம் இல்லை, அவனுடைய குடும்பம் மாத்திரம் இல்லை, அவனுடைய சமுதாயம் மாத்திரம் முழு தேசத்தையும் அழிவுக்குள்ளே நடத்தினான். இப்போ கடவுளுடைய சர்வ வல்லமையும் சர்வ ஏகாதிபத்தியம் அறிஞ்சின்னு சொன்னால், இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கடவுளுக்கு ஏன் நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோம்,
நான் வந்து கலக குணம் உள்ளவன். எந்த சூழ்நிலை ஒவ்வொரு செயலில் நம்ம நினச்சி பார்ப்போம், இந்த நிமிஷத்துலேயும் நான் முரட்டாட்டம் பண்ணுறேன், இந்த நிமிஷத்தில் கலக குணம். என்னுடைய பாவத்தினுடைய கோரத்தை வந்து என்னை தவிர என்ன புரிஞ்சு நான் வேறு யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. இப்போ நான் என்னுடைய நிலையை நான் முழுசாக நீ ஒவ்வொரு ஆளும் நினச்சி பார்த்தீங்கன்னா தான் எனக்குள்ளே இருக்கிற பாவத்தினுடைய கோரத்தை என்னால் பார்க்க முடியும். ஏன் கல்வாரி சிலுவையில் கர்த்தரா இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரணும், சிலுவையில் தொங்கணும், போல பாடுகள் படணும்னு சொன்னால், உண்டாகட்டுன்னு சொல்லப்பட்ட ஒரே வார்த்தையினால் முழு உலகத்தையும் உண்டாக்குன சர்வவல்ல கடவுளே மனிதனை வந்து தன்னுடைய எல்லா விதமான பாடுகளையும் படணும்னு சொன்னால், அந்த பாவத்தினுடைய கோரத்தை நீங்கள் மறுபடியும் புரிஞ்சு பார்க்கணும். எனக்குள்ள இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் கடவுளுடைய வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு, கடவுளுடைய வார்த்தை எனக்கு தெரியும். ஆனாலும் எனக்குள்ளே இருக்கிற அந்த போராட்டத்தை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் பாவம் எவ்வளவு மோசமானது, பாவம் எவ்வளவு இன்றைக்கி வந்து ஒரு மனிதனை அழிச்சு வச்சுருக்கு, எவ்வளவு நம்ம வந்து இன்றைக்கி மனித குலத்தை எப்படி இன்றைக்கி வந்து கெடுத்து வச்சுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும். அதனால் திருப்பி சொல்கிறோம், அவர் என்ன தன்னுடைய நிலையை எல்லா சூழ்நிலையுமே நீங்கள் அதை முழுசாக புரிஞ்சுக்கிட்டே வாங்க. நீ கடவுள் கீழ்ப்படின்னு சொன்னால் முழுமையாக முற்றுன்னு அர்ப்பணிக்கணும். இப்போது நீங்கள் இந்த லூக்கா 18 அதிகாரத்தில் ஒரு ஊமை வரும். யார் போவான், ஒரு ஜெபிக்கிறது கொடுத்து கடவுள் நம்மளுக்கு ஒரு ஆயக்காரன் பரிசேயனுடைய ஊமையில் வந்து நம்ம ஜெபிக்கிறது கொடுத்து சொல்லுவார். அப்போ ஜெபத்தை சொல்லும்போது அந்த இடத்துல பாருங்கள், 2 பேரும் போகிறாங்க. ஒரு மனிதனுடைய நீ எப்படி வந்து முழுமையாக இருக்கணுங்கிறத இப்போ நீ வந்து அவன் ஆயக்காரன் என்ன சொல்கிறான், தன்னுடைய எல்லா தலைமையும் சொல்கிறான். பரிசை என்ன சொல்கிறான், நான் வந்து கடவுளுக்கு எவ்வளோ பக்தியாக இருக்கிறேன், நான் எவ்வளோ தசமாக கொடுக்குறேன், எப்படி 3 வேளை நான் டெய்லி நான் ஆராதிக்கிறேன், உபதவாசிக்கிறேன், எப்படி நான் கடவுளுக்கு மேன்மையாக செய்கிறேன், அவனுடைய எல்லா சுய மேன்மைகளையும் சுய நீதிகளையும் அடுக்கிறாங்க. ஆனால் இவன் வந்து தன்னை கடவுளில் அவனால் ஏறிட்டு பார்க்க முடியாமல் முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கிறான். இந்த அர்ப்பணிப்பு தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு வேணும். இப்போ நீங்களும் நானுமே நீங்கள் மற்றவங்களை பார்த்து நம்ம சொல்லுவோம், பாரு அவங்களோட நாங்கள் எவ்வளோ கடவுளை தொழுது கொள்கிறோம், நாங்கள் சர்ச்சுக்கு வர்றோம், அவங்க இன்றைக்கி வரைக்கும் சர்ச்சு கூட வர்றதில்ல, கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதில்ல, வேதம் படிக்கிறதில்ல, வார்த்தை கேட்குறதில்ல. அவங்களோட நாங்கள் ஒரு வழியில் உயர்ந்தவங்க தான். ஆனாலும் பாவ நிலைகளையும் கடவுளுடைய தராசத்தில் நீங்கள் 2 பேரும் ஒன்று மாற்றமே படாது. ஆனால் உங்களுக்கு கிருபை கொடுத்ததுனால நீங்கள் மீட்கப்பட்டிருக்கீங்க. அதனால நம்ம எப்பயுமே வந்து தனிப்பட்ட முறையில் தாவீது எப்படி இருந்தான், யோசேப்பு எப்படி இருந்தான், அவனை பார்த்து அவனுடைய வாழ்க்கை மூலமாக நீ பாடம் கற்றுக்கொள்ள நம்ம சொல்கிறதே இல்லை. கவனிச்சிருக்கீங்களா? அவனுக்கும் கிருபையை கொடுத்த சர்வவல்ல தேவன் அவனுக்கு எப்படி கிருபையை கொடுத்துருக்கிற அந்த தேவனை நோக்கி தான் பார்க்கணும்னு சொல்கிறோம். இப்போ எல்லா மனிதனுக்கும் தேவனிடத்துலேருந்து அந்த கிருபை கிடைக்குது இன்றைக்கி. அதனால தான் நீங்கள் நம்ம எல்லா இடங்களையும் அதை சொல்லுவாங்க. பாருங்கள், தாவீதை போல வாழணும், தாவீது போல வாழ முடியாது. தாவீதுக்கு அந்த கிருபை கிடைச்சதுனால தான், கடவுளுடைய இரக்கம் கிடைச்சதுனால தான் அவன் அப்படியால் வாழ முடிஞ்சது. அப்போ நீங்கள் அந்த கடவுள் எவ்வளோ இரக்கம் பாராட்டினாருங்கிறது, அந்த கடவுளுடைய அன்பை இரக்கத்தையும் நீங்கள் புரிஞ்சாதான் நீங்கள் எவ்வளோ அபாத்திர நிலையில் இருக்கிறோம், நான் எவ்வளோ மோசமான நிலை இருக்கேன், நான் முழுமையை என்னை கடவுள்கிட்ட அர்ப்பணித்தா தான் கடவுளுடைய உள்ளான அந்த அன்பையும் இரக்கத்தையும் நம்மளுடைய மீட்பினுடைய அந்த ரட்சிப்பினுடைய முழுமையான ஒரு அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியுங்கிறத எல்லா இடங்களும் புரிஞ்சுட்டே வரணும். அதனால தான் கடவுள் ஒவ்வொரு உண்மையாக சொல்லிட்டே வர்றாரு. கடவுளுக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லும்போதே என்னை முழுமையை நான் தற்பிடிக்கணும், அதான் அர்த்தம். என்னை முழுமையாக என்னுடைய இயலாமையை என்னுடைய பாவ நிலையை அறிஞ்சு நான் என்னுடைய அர்ப்பணிக்கணும். என்னுடைய எந்த நீதி சொல்கிறதுக்கு என்னுடைய பெருமை சொல்கிறதுக்கு ஒன்றுமே என்கிட்ட கிடையாதுங்கிறத நீங்கள் சரியாக புரியணுங்கிறக்காதான் திருப்பி நம்ம வேதாகமம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்குது. ஒரு ஆள் கூட சங்கீதம் எடுங்க, அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா 119 133 சொல்லுது, உம்முடைய வார்த்தையிலே என் சுவடுகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயம் என்னை அறிய ஒட்டாதையும் சொல்கிறாரு. சங்கீதம் 119 133 படிங்க ஒரு ஆள். இந்த கடவுளுடைய வார்த்தையை நான் நம்பினா தான் நான் படிக்கிற இந்த வசனம் என்னை எடுக்காமல் வேதத்தை முற்றுமா நான் கீழ்ப்பட முடியாதுங்க சொல்கிறாரு. சங்கீதம் 119 ஆள் எடுங்க. சங்கீதம் 119 133. உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள வெட்டாதிரும். அல்லேலூயா. இந்த வேத வசனத்தின் மூலமாக தான் கடவுள் தன்னை வெளிப்படுத்திக்கிறாரு. கடவுள் தமது விருப்பத்தின் கட்டளை நம்மளுக்கு அறிவிக்கும் போது அந்த நீதியின் பாதையில் பக்தியின் பாதையில் நம்ம நடக்கணும். அந்த பரிசுத்த வேதாகமம் தான் கடவுளுடைய வார்த்தை, அதுதான் மெய்யான கடவுளுடைய வார்த்தை. அதனால்
அந்த நம்புகிறேன்னு சொல்கிறவங்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், கடவுளை சர்வ வல்லவர்னு சொல்கிறவங்க முற்றிலும் தன்னை அர்ப்பணிக்கணும், கீழ்ப்படுகிற தன்னை முழுமையாக தன்னுடைய எல்லாவற்றையும் தாழ்த்துக்கிற ஒரு நிலையை தான் கடவுள் இந்த இடத்துல நம்ம சொல்கிறாரு. அதே நேரத்தில் மூணாவது பார்த்தீங்கன்னா, கடவுளோட நான் வந்து சர்வ வல்லவரையும் தெரிஞ்சுன்னு சொன்னால் நான் கடவுள்கிட்ட நான் முழுமையாக சரணடையணும். சரணடைகிறது வேறு, கீழ்ப்படுகிறது வேறு. நீங்கள் ஒரு ஆள் எடுங்க, வேத வார்த்தை எடுத்திங்கன்னா ஆண்டவருடைய அந்த முக்கியமான வசனங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபு 4 அதிகாரம் 13-15 ஒரு ஆள் படிங்க. அதாவது நீங்கள் என்ன சொல்ல தெரியுமா, அந்த வசனத்துக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். முற்றிலும் அர்ப்பணிக்கிற குறித்து பேசும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு தொழில் செய்கிறோம், ரொம்ப லாபம் சம்பாதிச்சேன்னு சொன்னால், நம்ம ஒரு சின்ன பிள்ளையிலேருந்து நான் எப்படிலாம் உழைச்சேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுங்களா, சின்ன பிள்ளையிலேருந்து உழைச்சி கஷ்டப்பட்டு ஒரு பெரிய இடத்துக்கு உயர்ந்த நிலைக்கு இருக்கும்போது, அப்போ நம்மளுடைய எவ்வளோலாம் கஷ்டப்பட்ட இவருடைய உழைப்பு இந்த காலத்தில் எவ்வளோ சிரமப்பட்டார். அதே மாதிரி படித்து ஒரு பெரிய ஆளாக வந்தாலும் அவர் படிப்புக்காக எவ்வளோலாம் மெனக்கெட்டார், இரவு பகல் பார்க்காம படித்தார். அப்படிலாம் நம்ம வந்து அவங்க அந்த மாதிரி செய்கிற எல்லா காரியத்தையும் அவங்க ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழும்போதும், ஒரு சக்ஸஸ் உள்ள வாழ்க்கை வாழும்போதும் அவங்கள மகிமைப்படுத்துவாங்க. உண்மையா இல்லையா? அவர் எப்படிலாம் உண்மையாக கஷ்டப்பட நாங்களும் பார்த்துருக்கோம்ப்பா அப்படிலாம் சொல்லுவோம் நம்ம. ஆனால் அவருக்கே ஒரு ஆபத்து, ஒரு பிரச்சனை வரும்போது ஏன் கடவுளை என்னை பண்ணீங்கன்னு கேள்வி வைப்பார். ஆனால் அவர் அப்போ வந்து அவர் சொல்ல மாட்டார், நான் என்னுடைய பாவத்தினாலேயோ இல்லை என்னுடைய தவறுகள்னாலேயோ என்னுடைய குறைவுனாலேயோ இல்லை என்னுடைய ஏதோ விதமான தவறான செயல்கள் நடக்கையினாலேயோ எதுனாலே நடக்குதுன்னு அவர் என்றைக்கும் ஒத்துக்க மாட்டார். ஆனால் அந்த இடத்துல இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற மனிதனுடைய உள்ளான செயலை என்ன சொல்லுவான், தன்னை வந்து ஒரு வெற்றிக்கு வந்து தன்னை மகிமைப்படுத்துகிற அதே மனிதன் தோல்விக்கு வந்து கடவுளை காரணம் காட்டுகிற ஒரு முக்கியமான சூழ்நிலை இருக்குது. அவன் என்ன சொல்கிறான், படிங்க அந்த வசனத்தை படிங்க. படிக்க ஒரு ஆள் யாக்கோபு 4 அதிகாரம் 13-15 வரைக்கும் சொல்கிறாரு. 13-15 வரைக்கும் சொல்கிறாரு, கடவுளுடைய சர்வ வல்லமையை நீங்கள் சரியாக புரிஞ்சிங்கன்னா அவருடைய விருப்பம் தான் என்னுடைய செயல்படுதுன்னு சொன்னால் முழுமையை என்னை எப்படி சரணடைங்கிற குறித்து சொல்கிறேன் நான். ஏன்னா நன்மை மாத்திரம் இல்லை, துன்பமும் ஆபத்தும் வந்தாலும் கூட அதை எப்படி எடுத்துக்கணுங்கிறது தான் ஆண்டவரத்தில் அது யாக்கோபு மூலமாக பேசுகிறார். பிடுங்குறாரு படிங்க. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறார்கள். என்கிறவர்களை கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். நான் பொதுவாக வந்து இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பேசி பழகணும். நம்ம இந்த வசனங்கள் அடிப்படையில் தான் நம்ம வந்து பேசும்போதே ஒரு ஆள்கிட்ட நான் வந்து ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொன்னால் நீ கூப்பிட்டாங்கன்னு சொன்னால் கடவுள் சித்தமாக இருந்தால் அங்கே வர்றேன், கடவுள் சித்தமாக இருந்தால் கடவுள் விரும்புனா நான் செய்கிறேன். அந்த வார்த்தைகளை நம்ம சரியான வழியில் வேதத்தின்படி பயன்படுத்தணும். இப்போது நம்ம என்ன அந்த இடத்துல நன்மை வந்து நான் செய்கிறது அடிப்படையில் நான் செயல் அடிப்படையில் கிடைக்குன்னு சொன்னால், துன்பம் கடவுள்கிட்ட இருந்து வருதுன்னு சொல்லும்போதே கடவுள் அநீதி உள்ளவர் அவன் காமிக்கிறான். கடவுள்கிட்ட வந்து எந்த நிலையிலும் ஒரு அநீதி இல்லை, அவருடைய நீதியில் ஒரு மாசு இல்லைங்கிறத நீங்கள் வந்து சரியான வேளையில் ஒரு கடவுளுடைய பிள்ளையாக ரசிக்கப்பட்டவங்களா முழுமையாக நீங்கள் அதை விசுவாசிக்கிறவங்களா இருக்கணும். ஏன்னா அவர்கிட்ட இருந்து எந்த சூழ்நிலையும் நம்மளுடைய செயல்கள் அடிப்படையில் ஒரு நீதி நம்ம தாங்க முடியுமா? நல்லா நீங்கள் அந்த எல்லாங்களும் யோசிச்சு பாருங்கள். சில பேர்லாம் சொல்கிறதுடைய நீ நல்லா உலகத்தில் சொல்கிற மக்களும் சரி, கிறிஸ்தவன்னு சொல்கிறத பார்த்தீங்கன்னா, நான் எந்த மனுஷனுக்கும் நான் மனசார தீங்கு நினச்சதில்ல, எதுவுமே நான் யோசிச்சது கூட இல்லை, நான் எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எனக்கெல்லாம் கடவுள் ஏன் இப்படி பண்ணுறாரு. அப்போ அவங்க பேசுகிறது என்னென்னா, நான் உண்மையானவன் நீதி உள்ளவனாக இருக்கிறேன், கடவுள் என்னை வந்து தண்டிக்கிறாரு, அவர் அநீதியாக இருக்கார், அநீதியாக தண்டிக்கிறாரு, அவர் நீதி அடிப்படையில் செயல்படலை. ஆனால் அதே மனிதனுடைய கிறிஸ்டியை எடுத்து போட்டு ரெக்கார்டை விட்டு ஓட விட்டால் என்ன இருக்கும்? ஏன் நம்ம அதில் அந்த சரியான புரிதலுக்குள்ளே இருக்கும்போது என்னுடைய அநீதி, எனக்கு வர அநீதியாக இருக்கட்டும், எனக்குள்ள துன்பமாக இருக்கட்டும், எனக்குள்ள தோல்வியாக இருக்கட்டும், எனக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்கட்டும், என் வாழ்க்கையில் அது நன்மைக்காகவோ கடவுளுடைய அனுமதி இல்லாமல் நடக்கலை, அது நடக்குதுன்னு சொன்னால் அதை நான் முழுமையாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளணும். அது கடவுள் எனக்கு கொடுத்துருக்க எது. அப்போ நான் அதை முழுமையாக விசுவாசிக்கும் போது அதை கடவுள் எனக்கு ஜெயமாக நன்மையாக அது ஒரு வெற்றியாக மாற்றக்கூடிய போதுமான, ஏன்னா அவர் தான் சர்வ வல்லவர், அவர் தான் ஆளுகை செய்கிறவர். இப்போ அவர் எனக்கு கடவுள் எனக்கு ஒரு துன்பம் வருதுன்னு சொன்னாவே எனக்கு துன்பத்தை கொடுக்குறா, கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறார். ஆமாண்டவரே நீங்கள் இந்த கொடுத்த துன்பத்துக்காக நன்றி, நான் அந்த காரியத்துலேருந்து விட்டு உங்களுடைய சித்தத்தை நான் செய்ய என்ன நினைக்கிறீங்க. அப்படிலாம் நம்ம வந்து எதாச்சியாக நான் செல்வி பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிக்காது. ஆண்டவர்கிட்ட பேசும்போது ஏதோ அப்பாட்ட நேரடியாக பேசுகிற மாதிரி சத்தியாட்ட சொல்லியிருக்கேன். அப்படி பேசுகிறது மாதிரியே நம்ம இலகுவாக பெருசாக வந்து
நேரடியாக பேசுகிற மாதிரி அது அந்த ஒரு வெளியில் பேசும்போது சரி, வெளியில் நீ அங்கே மக்கள்கிட்ட சொல்லும்போது நீ அந்த மாதிரி ஒரு மெனாலிட்டியாக இருக்கிறத நான் சில இடத்துல பார்த்தேன். அதுக்காக சொல்கிறேன். இப்போ கடவுளோட உறவோட நேரடியாக பக்கத்தில் இருந்து அப்பாவோட பேசுகிற மாதிரி பேசக்கூடிய அந்த ஒரு உறவுக்குள்ளே நம்ம இருக்கணும். அது வந்து நம்மளோட வந்து எப்போ இருக்குன்னா, நான் வந்து கடவுளை சர்வ ஆளுகை மாத்திரமில்லை, அவர் என்னுடைய அப்பாவை முழுமை அப்படியே கொண்டு வந்துடணும். என்னுடைய அப்பா, என்னுடைய ஆண்டவர். அப்போ நான் அவருக்குள்ளே இருக்கும்போது எனக்கு வந்து எந்த குறையும் இருக்காதுங்கிறத நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நம்ம அதை அனுபவமாக்கணும். அதனால தான் ஆண்டவர் எனக்கு ஒரு துன்பம் வந்தாலும் எது வந்தாலும் அவருடைய அனுமதி இல்லாமல் நடக்கலை. துன்பத்துக்கு அவர் காரணர் கிடையாது. அது நான் துன்பத்துக்கு அவர் காரணர் கிடையாது. ஆனால் துன்பம் வரும்போது அதை அனுமதிப்பார். அதை நன்மையாக. அதனால தான் விசுவாச வாழ்க்கையில் ரோமர் 8:28 சொல்லுது, அன்றியும் அழைக்கப்பட்டவளை உங்களுக்கு, அவருடைய அழைப்பில் படிங்க, அன்றியும் அழைக்கப்பட்ட உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறீங்க வேதம் சொல்லுது. அது அவர் சொல்கிற அந்த முள்ளான காரியத்தை பாருங்கள். கடவுளுடைய சித்தத்தையும் வல்லமையும் நம்ம சரியாக உணர்ந்தோம்னா நம்ம கடவுளுக்கு முழுமையாக நம்ம அர்ப்பணிப்போம். கடவுள் என்னை எப்படி வேணாலும் உருவாக்குவார். ஆனால் அதான் திருப்பி திருப்பி நம்ம எல்லா இடங்களையும் நம்ம சொல்லும்போது திருப்பி சொல்கிறோம். அது படிங்க ஒரு ஆள். ரோமர் 8:28 படிங்க. அதாவது நன்மை மாத்திரம் இல்லைங்க, நான் செய்கிற நன்மை மாத்திரம் இல்லை, எல்லாமே கடவுளுடைய ஆளுகைக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் அதில் எந்த குளறுபடி உங்களுக்கு வேண்டாம். தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் இதெல்லாம் நீங்கள் புரியும் போது, வேதம் படிக்கும்போதே எல்லா இடங்களையும் நீங்கள் சரியாக கவனித்து படிக்கணும். இப்போது அவர் ஆளுகைக்குள்ளே இல்லைங்கிறது மட்டும் நீங்கள் எப்படி எடுத்துடக்கூடாது. எனக்கு தப்பு வந்துச்சுன்னா ஏதோ யார் மூலியமாக பிசாசு கொண்டு வரேன்னா பிசாசு கொண்டு வரும். ஆனால் கடவுள் அனுமதி இல்லாமல் தொடவே முடியாது. ஏன்னா நீங்கள் முடி கூட விழுகாதுன்னு சொல்லும்போது அப்படி நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? எனக்கு இருக்கிற முடி கூட விழுகாதுன்னு சொன்னால் கடவுள் ஆளுகை இல்லாமல் ஒரு முடி கூட விழுகாது என்கிட்டருந்து. அப்படிங்கும்போது இப்போ ஏன்னா நீங்கள் பவுலை கவனித்து பாருங்கள். அப்போஸ்தலன் பவுல் அவர் அங்கே தமஸ்குவில் வந்து எங்கே பண்ணுறாங்க, ஆண்டவர் வந்து அவரை வந்து ஒரு என்கவுண்டர் பண்ணி அவரை வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. கிறிஸ்தவனை தண்டிக்க போகும்போது பண்ணி அவனை கொண்டு போய் மறுபடியும் அங்கே தமஸ்குவில் போய் தங்குறான். அப்போ அனனியாட்ட சர்வ ஆளுகையை குறித்து நீங்கள் கவனிக்கிறதுக்காக சொல்கிறேன். அனனியாட்ட சொல்கிறார், அங்கே உள்ள அனனியா கிறிஸ்துவ ஆண்டவர் பிள்ளைகிட்ட சொல்கிறாரு, நீ போய் அங்கே போ, எங்கே இருப்பார் தமஸ்குவில் இங்கே மாதிரி நேர்தெருவு எண்ணப்பட்ட நீங்கள் ஒரு ஆள் எடுங்களே. அப்போஸ்தலர் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்களே. அட்ரஸ் சொல்கிறாரு. என்ன அட்ரஸ், எங்கே ஊர், எந்த தெருவு, எந்த டோர் நம்பரு, எந்த வீடு, அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்கள். படிங்க ஒரு ஆள். அப்போஸ்தலர் 9:11-12 படிங்க. தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். என்ன பண்றான், எந்த எல்லாத்தையும் சொல்லும்போது அவர் எல்லா அட்ரஸ் விழாவரை இந்த நிமிஷம் வரைக்கும். அப்போ ஆளுகைக்குள்ளாக இருக்கிறங்கிறதா நீங்கள் இந்த வசனம் படிக்கும்போது தேவனுடைய ஆளுகை. அப்போ என் வாழ்க்கையில் இந்த நிமிஷத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிறது எல்லாம் தெரியும். அதனால தான் நான் எங்கே பிறக்கணும், எங்கே வாழணும், எங்கே நான் கல்யாணம் பண்ணணும், என்ன மாதிரி வாழ போகிறேன், இப்போ நான் என்ன செய்யணும், எல்லாமே அவருடைய அனுமதி இல்லாமல் நடக்கவே இல்லை. எல்லாமே தான், எல்லாமே. அதாவது ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசிக்கு அவர் எந்த நிலையிலேருந்து எப்படிப்பட்ட நிலையிலேருந்து அவர் மீட்கிறது எப்படி வேணாலும் அவர் மீட்பார். அது எந்த சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் அவனை மீட்கப்பட்டதுக்கு பின்னாடி அது நடக்கிறது நம்மளுடைய மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஆனால் அவன் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவனை மீட்டுருவார். எவ்வளோ பெரிய அசிங்கத்தில் இருந்து எவ்வளோ பெரிய அவரை கடவுளால் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்படாத ஒரு பாவியோ ஒரு பாவமே உலகத்தில் கிடையாது. எல்லா பாவத்துக்கும் அவருடைய ஒரு சொட்டு ரத்தம் போதுமானது. அப்போ மறுபடியும் சொல்லும்போது இன்னமும் சொல்கிறாரு பாருங்கள். அதே அப்போஸ்தலர் இருங்க 17ஆம் அதிகாரங்க. இதில் நல்ல ஒரு நீங்கள் அந்த படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறாரு. ஒரு மனிதனுடைய 17:26 படிங்க. அப்போஸ்தலர் 17:26 படிங்க. அப்போஸ்தலர் 17:26. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் பாருங்க நல்லா கவனிங்க. முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் நீங்கள் எங்கே வீட்டில் குடியிருக்கணும், எங்கே வாழணும், எந்த ஊரில் பிறக்கணும், எல்லாமே இங்கே தீர்மானிக்கப்பட்டு தான் நடக்குது. ஹல்லேலூயா. யாருக்கும் வந்து அது இல்லாமலாம் நடக்கலை. எந்த ஊரில் பிறக்கணும், கடல் எவ்வளோக்கு வரணும், அலை எவ்வளோக்கு மேலே நிற்கணும், இதுக்கு மேலே அலை வரக்கூடாது, அது வரக்கூடாது, அவ்வளோதான். அதில்
இப்போ நம்ம சொல்லுவோம் அந்த பாட்டில் வச்சுருக்கோம் ஒரு நம்ம உருண்டை பாட்டில் வச்சு தண்ணி மேலே நிப்பாட்டுன்னு சொல்லி நம்புவோமா நம்ம? எப்படி உலக உருண்டைக்குள்ளே உருண்டை தானே, உருண்டையில் தானே கடல் மேலே போய் ஒரு இடத்துல கடல் மேலே இருக்குது, ஒரு சைடில் இருக்குது, தண்ணி கீழே வரலையே, எல்லாமே மொத்தமாக வந்து கீழே இருக்கணும். அப்படின்னா எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். எல்லா இடத்துலையும் அவர் நியமிக்கப்பட்ட எல்லையும் அவருடைய சொல்லப்பட்ட கட்டளைகளையும் தாண்டி எங்கேயுமே போகல. இதெல்லாம் நம்ம வந்து புரியும் போது இப்போ எனக்கு நான் வாழ்க்கையில் இருக்கிற சுகமாக இருக்கிறதும் தரித்திரமாக இருக்கிறதும் நான் மேலான நிலையில் இருக்கிறதும் நான் வந்து இன்னும் நோயோடு இருக்கிறதும் சுகமாக இருக்கிறதும் அவர் எனக்கு வந்து அவர் அவங்களுடைய சித்தத்தின்படி தான் நடக்குது. ஆனால் இதில் இருந்து நான் மீட்கப்படணும், எனக்கு கிருபை கிடைக்கணுங்கிறது நான் உங்களுக்கு கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை. அவருடைய அதிகாரத்துக்குள்ளே நடக்குது. மறுபடியும் நான் என்னுடைய மரணமாக இருக்கட்டும், என்னுடைய பிறப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் யாருமே சொல்லும் கிறிஸ்தவர்கிட்ட வந்து பேசும்போது யோசித்து பேசுவாங்க. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த உண்மையை நீங்கள் தெரியணும். எல்லாமே அவர் ஆளுகைக்குள்ளே தான் இருக்குது, அவர் தான் நியமிக்கிறார். அப்போ நான் வாழ்கிற காலமாக இருக்கட்டும், நான் வந்து எதுக்காக அதை சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன்னா உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, என்னை முழுமையாக அவர் ஆளுகைக்குள்ளே அர்ப்பணிக்கணும். எல்லாமே எனக்கு வந்து நீயே எஸ்ஐக்கிட்ட பேசுகிறார், 15 வருஷம் கூட்டி கொடுங்கன்னு கடவுள்கிட்ட, எனக்கு வந்து 15 வருஷம் வாழ்க்கையை கூட்டி கொடுங்கன்னு கேட்கும்போது அவர் நியமிக்கப்பட்ட காலத்துலேருந்து அவர் கடவுள் கூட்டி கொடுக்குறார். ஒரு விசுவாசனுடைய எல்லா இடத்துலையும் திருப்பி சொல்லியும் ஒரு விசுவாசனுடைய நன்மைகளையும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் விரும்புகிறார். அமேன், அமேன். அதனால் நீங்கள் இது சரியாக புரிஞ்சாதான் உங்களால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர முடியும். ஏன்னா இல்லாட்டி என்னென்னா, இப்போ எனக்கு வர நோயினா ஏதோ வேற ஆள் மூலியம் வந்துருச்சுன்னு கிடையாது. இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன்னு சொன்னால் ஏதோ ஒரு காரணத்தினால எனக்கு வந்து வந்துருச்சுன்னு கிடையாது. இதெல்லாம் நடக்குது. இதுக்கு உள்ளாக கடவுள் அந்த அவருடைய சித்தத்துக்கு உங்களை ஒழுங்கு பண்ணுறதுக்கு சிலதை அனுமதிக்கும் போது அப்போ நம்ம அவர் சித்தத்துக்குள்ளே ஓடி வர பார்க்கணும். அப்போ இனி உங்களை அதனால் விசுவாசியை வந்து அவர் தரித்திரத்தோடைய சுகவீனத்தோடைய மோசமான நிலையில் இருக்கணுங்கிற ஒரு நோக்கம் கிடையாது. அவர் ஆசீர்வாதத்தையும் அவர் உங்களுடைய சுகத்தையும் உங்களுடைய எல்லா விதமான ஒரு செழிப்பையும் தேவன் விரும்பத்தான் செய்கிறார். அல்லேலூயா. அதனால் அந்த காரியங்கள்லேருந்து நீங்கள் இதை புரியும் போது ஏன் சொல்கிறோம், கடவுள் சர்வ ஆளுகு உள்ளவர்னா திருப்பி நீங்கள் அங்கே தான் வரணும். இப்போ அவர்கிட்ட தான் எல்லாமே உண்டு. அவருக்கு நடக்காமல் எதுவும் நடக்க போகிறோம். என் வாழ்க்கையில் நாளைக்கு நான் சாகிறதா இருந்தாலும் எனக்கு தெரியாமல் அவர் தெரியாமல் நடக்க போகிறதில்ல. நானாக சொல்ல முடியுமா நடக்குமா? எத்தனை வருஷம் இருக்கணும், எப்போ சாகணுங்கிறது அவர் தானே நியமிச்சிருக்காரு. எனக்கு அவரை தாண்டி நடக்காது இல்லையா? அப்போ நான் அவர்கிட்ட அடங்கி இருக்கும்போது எனக்கு உண்டான எல்லாம் அவருடைய சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கும்போது, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் நடத்துக்குன்னு சொல்லி அவர்கிட்ட கெஞ்சும் போது அவர் நம்மளுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளுடைய விருப்பங்களையும் தேவைகளுக்கும் நம்மளுடைய, அதனால தான் திருப்பி சொன்னேன், கடவுள் தம்முடைய சித்தத்தில் ஆபிரகாம்கிட்ட ஜெபிக்கிறாங்க. எங்கே ஜெபிச்சு பார்த்தோம் இல்லையா நம்ம? எங்கே? ஆதியாகமத்தில் லோத்து அங்கே இருக்கிற அந்த பட்டணத்தில் அவங்க ஜெபிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? இந்த ஊரில் 500 நீதிமான் தான் இந்த கிராமத்தை அழிக்காமல் விட்டுருவீங்களா? 50 பேர், 40 பேர், 30 பேர், 10 பேர், 5 பேர். அப்போ வந்து கடவுள் வந்து எங்கே பாருங்கள், அந்த நீதிமானுடைய ஜெபத்தை கேட்குறாரு. இப்போ நம்மளுடைய கோரிக்கையை அவர் கேட்குறாரு. சரி ஓகேப்பா, 500 பேரில் என்ன கூட அவர் முழுசாக அழிக்க தீர்மானிச்சிட்டாரு. தீர்மானித்த பின்னாடி அவருடைய சித்தத்தை அங்கே மாற்றுறாரு. நம்மளுக்காக, யாருக்காக? நம்மளுடைய பிள்ளைகளுடைய விசுவாசியினுடைய நம்மளுடைய அன்பு கோரிக்கையை ஜெபத்துக்காக நம்மளுடைய ஜெபத்தை. அதனால தான் ஜெபம் வந்து எவ்வளோ வல்லமையானது முக்கியமான திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறோம். அதனால் நீங்கள் வந்து சேர்ந்து நம்ம சபைக்காக ரட்சிப்புக்காக ஜெபிங்கன்னு ஏன் சொல்கிறோம்? ஒரு விசுவாசியினுடைய ஜெபம் வந்து ரொம்ப மிகவும் வல்லமையானது. ஒரு நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் மேலானது, பலனுள்ளதுன்னு வரும். யாக்கோபு 5:17 நினைக்கிறேன். யாக்கோபில் தான் அந்த வசனம் வரும். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த இடத்துல சித்தத்தையே மாற்றுறாரு. முழு தேசத்தை அழிக்க நினச்சவர் 500 பேருக்கு சொல்லிட்டு ஒரு 5 பேர் இருந்தால் கூட தேசத்தை விட்டுறியா அப்படின்னு கேட்குறாரு. அந்த 5 பேர் கூட அங்கே இல்லை. அதுதான் உண்மை. அப்போது நம்ம இன்றைக்குள்ள சூழ்நிலைகளில் எல்லா இடங்களும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ நிலையில் இருந்தாலும் என்னுடைய ஜெபத்தை வந்து கடவுள்கிட்ட நான் என்னுடைய இருதயத்தை ஊற்றும்போது எனக்கு அவர் பதில் செய்யக்கூடார். அதுலேருந்து என்னை லோத்து சகோதரன் கிடையாது, அண்ணன் பையன் தப்ப வச்சார். ஆனால் அவன் லோத்து நீதிமான் சொல்லுது கிடையாது. லோத்து நீதிமான் வேதம் சொல்லுது. லோத்து நீதிமான் சொல்லுது. எபிரேயரில் வேதமே சொல்லுது லோத்து நீதிமானாக இருந்தான்னு சொல்லி. ஏன்னா கடவுளுடைய கிருபை ஏற்கனவே அவருக்கு லோத்துக்கும் கிடச்சிருக்கு. நீதிமானனா அவனுடைய செயல் கிடையாது, கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அவன் நீதி. நோவாவில் சொல்லுவார், 6ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில்
சார் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, நோமா உத்தமனும் நீதிமானுமா இருந்தான். அப்போ எந்த இடத்துல கடவுளுக்கு கிருபை தான் முதல்ல, அந்த கிருபை கிடைச்சதுக்கு பின்னாடி தான் அவன் அந்த குற்றத்திலிருந்து மன்னிக்கப்படுறான். இப்போ அது மாதிரி கிருபை நீங்களானு கிடைக்கப்பட்டதெல்லாம் நீதிமான். புரியுதா உங்களுக்கு? கடவுளுடைய கிருபை கிடைக்கலன்னு நீங்களானு பாவி. அப்போ இந்த இடத்துல ஒரு நீதிமான் சொல்கிறாரு. அந்த ஜெபங்களை எதுக்காக முக்கியப்படுத்துகிறேன்னா, எனக்கு எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் என்னுடைய ஜெபத்தை காது கொடுத்து கேட்கக்கூடிய சர்வ அதிகாரம் அவர் தான். நான் திருப்பி சொல்கிறேன், அவர் தான் அதிகாரத்துக்கு மேலே இருக்கார். இந்த அதிகாரம்னா உலகத்தில் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம ஊர்லேயே சொல்லுவோம், ஒரு வேலை பார்க்குறோம், ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம், நம்ம பேசி வித்தியாசமாக இருக்கும். அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அதில் லெவலில் இருக்கிற மாதிரி பேசுவோம். அந்த வாட்ச்மேன் ஒரு மாதிரி பேசுவோம், அதில் அந்த டீ கொடுக்குறோன்ற ஒரு மாதிரி பேசுவோம், அங்கே உள்ளே இருக்கிற ஸ்டாஃப்ட்டு ஒரு மாதிரி பேசுவோம், அந்த ஜிஎம்ட்டு ஒரு மாதிரி பேசுவோம். அவங்கள்ட்ட தோரணை நம்ம பேச்சு தோரணை ஸ்டைல் எல்லாம் மாறும். உண்மையா? அப்போ யாரும் அதிகாரம் உள்ளவங்ககிட்ட நம்ம ரொம்ப பயந்து நடுங்க அப்படியே நம்ம தேவைகளுக்காக நம்ம அப்படியே நண்டி பேசுவோம். இப்போ உலகத்திலே நம்ம பார்க்குறோம், இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரத்துக்கும் மேலானவர் அவர் தான்னா, இப்போ நம்ம அவர்கிட்ட நேரடியாக பேச முடியும். நீ பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். அவர்கிட்ட நீங்கள் நானும் நேரடியாக பேச முடியும், அவர்கிட்ட கோரிக்கை வைக்க முடியும். நம்மளுக்கு அவர் நம்மளோட பேசுகிறாரு, பதில் செய்கிறார். அப்போது நான் இந்த நன்றி உள்ளவனா எவ்வளோ கீழ்ப்படி ஏன் இதை சொல்கிறேன்னா, சர்வ ஆளுகை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவருங்கிறது சும்மா அவருடைய ஏகாதிபட்சத்தையும் அவருடைய அதிகாரத்தையும் அவர் சர்வ அதிகாரியாக இருக்கிறார், அப்படி செங்கோல் நீட்டிக்கிட்டு உங்களை கொள்றதுக்காக நிற்கிறார் அப்படின்னு நான் சொல்லலை. அவருடைய அதிகாரத்தை தெரிஞ்சால் தான் நீங்கள் அவருக்கு முழுமையாக உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளேயும் ஆவிக்கிற வாழ்க்கையிலும் நீங்கள் இன்னும் பலப்பட முடியும். அப்போ முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கணுங்கிற காரியத்தை சொல்கிறாரு. நமக்கு இன்னொரு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை சொல்கிறாரு. நீங்கள் அந்த சர்வ உள்ள ஆளுமைக்குள்ள கடவுள் எப்படி தன்னோட சித்தத்தை முழுமையாக அர்ப்பணிச்சான்னு பாத்திரம் முடிக்கலாம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக வந்தார். உங்களுக்கு தெரியும், அவர் கடவுள் எல்லா விதமான பூரண கடவுளாக இருந்தார், அதே நேரத்தில் பூரண மனிதனாக இருந்தார். மனிதனாக பூமியில் வந்தபோது கூட அவர் பூரண கடவுள், அதில் கொஞ்சம் கூட ஒரு துளி கூட மாசு கிடையாது. பரலோகத்தில் அவருக்கு என்ன அதிகாரம் இருந்ததோ, அங்கே இருக்கும்போது என்னென்ன செய்ய முடியுமோ அதே தான் இங்கேருந்து செய்ய முடியும் அவரால். புரியுதா உங்களுக்கு? மனிதனாக இருக்கும்போதும் அதே அதிகாரத்தோடு தான் இருந்தார். அந்த அதிகாரத்தில் ஒரு துளி கூட உங்களுக்கு குறையல. ஆனால் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்கள் அவர் எப்படி இருந்தார்னு பாருங்கள். எல்லாவற்றையும் அவர் மாம்சத்தில் இருந்தார். ஏன் நம்ம ஒரு விசுவாசியை நான் திருப்பி சொல்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் சரியான வழியில் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். கடவுள் சர்வ அதிகாரி, எல்லா அதிகாரம் உள்ளவர். ஆனால் பூமியில் மாம்சத்தில் மனிதனை வந்தபோது முற்றிலுமாக கடவுளை சார்ந்து தான் இருந்தார். எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுறார், எல்லாத்துக்கும் அவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறார், எல்லா காரியங்களையும் கடவுளுடைய விருப்பத்தை கேட்காம அவருடைய சித்தம் இல்லாமல் செய்கிறார். சாப்பாடை கேட்டால் என்னுடைய கடவுளுடைய சித்தம் தான் அவர் எனக்கு போஜனமாக இருக்குது, அவருடைய பிதாவுடைய சித்தம் தான் என்னுடைய போஜனமாக இருக்குங்கிறார். ஒரு ஆள் எடுங்க, லூக்கா 14 4 அதிகாரத்தில் 14 சொல்கிறார். சாத்தான் சோதிக்கிறான். நீங்கள் அந்த சோதிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாரு, நீ கர்த்தருக்கு ஒருவருக்கே நீ பணிந்து உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்யணும்னு சொல்லி சாத்தானுக்கு அந்த இடத்துல வேத வசனத்தின் மூலமாக அந்த கடவுளை சார்ந்து தன்னை கடவுளுக்கு பயந்தவராக தான் சொல்கிறார். அதை நீ அந்த கண்ணோட்டம் நீ மனிதனை பார்க்கும்போது அந்த கண்ணோட்டத்துக்கு போகணும். அவர் உடனே அவர் அதிகாரம் இல்லாதவர் கிடையாது, அதிகாரத்தோடு தான் இருந்தார். பணிந்து கடவுளுக்கு ஒருவருக்கு நீ ஆராதனை செய்யணும்னு சொல்லி அந்த இடத்துல அவர் கடவுளை மகிமைப்படுத்துகிறார். நீங்கள் அதே இடத்துல பிலிப்பியர் 2 அதிகாரம் சொல்கிறாரு. 2 அதிகாரத்துலேருந்து 6 வரைக்கும் நம்ம படிக்கிறோம். அவர் என்ன வந்த வசனம், முக்கியமான வசனம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 அதிகாரம் என்ன அதிகாரம்? பிலிப்பு தம்மை தாமே வெறுமையாக்கி, முற்றிலும் தன்னை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். முற்றிலும் சிலுவை பரியதான் தன்னை முழுமையாக தன்னை தாழ்த்தினான்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுடைய அந்த காரியங்கள் பாருங்கள். பாவிகளுக்கு ஒரு ஜீவனை கொடுக்கும் போதும் அவர் சொல்கிறாரு, பிதாட்ட கட்டளை வாங்கினார், பாவிகளுக்காக ஜீவனை கொடுக்கறதுக்கும் மறுபடியும் ஜீவனை பெற்றுக்கொள்ள ஒரு கட்டளை வாங்கினார். ஆனாலும் அதையும் பிதாட்ட கேட்டு தான் வாங்குறாரு. ஒவ்வொரு இடங்களையும் அந்த பிதாட்ட கேட்குறாரு. அது நீங்கள் யோவான் 6:38 சொல்லுது, என் சித்தத்தின்படி அல்ல பிதாவின் சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அல்லேலூயா. அவர் எல்லா அதிகாரமும் இருந்தாலும் எல்லா இடங்கள்லையும் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த அடிச்சுவடுகளை நம்ம பார்த்தோம்னா எல்லா இடங்கள்லையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுமே நம்மளுக்கு வச்சிருக்கிற அடிச்சுவடு என்னென்னா பிதாவை முழுமையாக சார்ந்திருந்தார். இப்போ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் எப்படி இருக்கணும், முற்றிலும் தன்னை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தாரு.
நீங்கள் அதெல்லாம் நீங்கள் வந்து எந்த புரிதலோடு நீங்கள் இதெல்லாம் நீங்கள் கவனிக்கிறீங்கன்னு தெரில. நீங்கள் அது இந்த வசனம் சொல்லும்போதே நீங்கள் ஒரு மைண்டுக்குள்ளே போகணும். அப்போ பிதா குமாரனுக்கு தெரியும், தான் படப்போகிற பாடு தெரியும், தான் என்னென்ன அனுபவிக்க போகிற சித்திரவதை தெரியும். அந்த சித்திரவதனுடைய ஒரு மனிதனாக பூமியில் மனிதனாக ஒரு பூரண மனிதனாக இருந்ததுக்கு ஒரு முக்கியமான ஒரு உதாரணம் சொல்லணும்னா கெத்சமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கிற அந்த நேரத்தை பார்க்கணும். அந்த உள்ளான சிந்தனைக்குள்ளே நம்ம சொல்கிறோம், நம்ம வருத்தப்பட்டால் நம்மளுக்கு ஒரு சம்பவம் ஒரு ஆபத்து நடந்தால் நம்ம இதை குறித்து எவ்வளோ துக்கத்தோட ஒரு பாதிப்பை நம்மளால் குடும்பத்தில் தாங்க முடியாத துயரம் இருந்தால் எப்படி இருப்போம். அவர் அந்த துயர வியாகுலத்தோடு அவர் ஜெபிக்கும்போது எதை நினச்சி ஜெபிக்கிறாரு? அந்த பாடுகளை பட போகிறாரு, அடுத்து சிலுவை பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கணும். போகும்போது அவருடைய அந்த இதுக்கெல்லாம் குறித்து அந்த அதான் அது சொல்கிறார். அந்த இடத்துல சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னு போது கவனிங்க. தன்னை முழுமையாக அர்ப்பணித்து அந்த பாடுகளோடு தனக்கு வந்து தன்னுடைய வேர்வை துளிகள் ரத்தமாக போகிற அளவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அவருடைய அந்த இருதயத்தினுடைய நரம்பு நாளங்கள்லாம் வந்து உடஞ்சிச்சு. அந்த இடத்துல அதுலேருந்து ரத்த துளிகளாக நரம்புலேருந்து அந்த நரம்பில் வெடிச்சு அவ்வளோ ப்ரெஷர் அவருக்கு. புரியுது அவங்க நம்ம சொல்லும்போது ப்ரெஷர் அதிகமாகிடுச்சின்னு சொல்லி அந்த மாதிரி தான் ரத்த துளிகளாக அவருக்கு வெளியே வந்ததாக சொல்கிறாங்க. அப்போ அவ்வளவு ஏன்னா கடவுளுடைய பாடுகளை மாத்திரல, பிசாசுனுடைய அவன் என்னென்ன அங்கே அது போராட்டம் பண்ணுறாங்கிறத ஒரு பக்கம் இருந்தாலும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிதாவிட்டிருந்து தான் முற்றிலும் பிரிக்கப்பட போகிறேன். அவர் கடவுளோடு சேர்ந்துருந்தார். மனிதனுடைய பாவமெல்லாம் அங்கே வைக்கணும்னு சொன்னால் கடவுள் மேலே வைக்கப்படணும். மனுக்குலத்தினுடைய பாவம் வச்சாவே ஆட்டோமேட்டிக்காக இவர் என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல அவரை வந்து பிதா கைவிட்டாகணும். உங்களை என்னையும் கைப்பிடிச்சா தான் நம்ம கைப்பிடிக்கணும்னா இவர் கையை விடணும். உங்களுக்கு சரியாக புரியுதா? உங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தினுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் அந்த இடத்துல அந்த பாவத்தினுடைய கோர தண்டனை அவர் ஏற்றுக்கொள்ளும் போது பாவியோடு அவர் தொடர்பு கொள்ள முடியாது பிதா. அதுதான் வந்து நீதி உள்ள கடவுளை நம்ம என்றைக்காக இருந்தாலும் விட்டு கொடுக்கக்கூடாது திருப்பி சொல்கிறேன். அவர் கிருபையுள்ளவர் அன்புள்ளவர் இறக்குள்ளவர் சொல்லும்போது நீதி எந்த இடத்துல வெளிப்பட்டுருக்கு பாருங்கள். அவர் நீதியில் மாசு இல்லை பாருங்கள். அந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே கையை விடுறார். அப்போது இன்றைக்கி விட்டு தான் உங்களை என்னையும் பிடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். அதெல்லாம் அவருக்கு எவ்வளோ பெரிய வியாகுலத்தை கொண்டு வந்திருக்கும், எவ்வளோ பெரிய பாட்டுக்கும். ஆனாலும் அவர் ஜெபிக்கிறார். என்ன செய்கிறாரு? பிதாவே எம்முடைய சித்தத்தின்படி இல்லை உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். பாருங்கள், எல்லா இடங்களிலையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு வைக்கிருக்கிற இப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சூழ்நிலைகளும் நம்ம இன்றைக்கி எவ்வளோ சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நம்ம படுகிற எல்லா நேரங்களையும் கடவுளை என் வாழ்க்கையில் நடக்கிறது, என் வாழ்க்கையில் செய்கிறதுக்கு என்ன நீ சித்தமாக இருக்கிற உம்முடைய சித்த வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இன்றைக்கி எனக்காவது நம்ம வந்து எவ்வளோ பிரச்சனைகளையும் போராட்டமாக கேட்குறோமா? சரியாக நீங்கள் உண்மையாக கடவுளை சரியான வழியில் அறிஞ்சிங்கன்னு சொன்னால் உங்களால் கடவுளை மகிமைப்படுத்தாமல், கடவுளை சோத்தரிக்காமல், கடவுளுக்கு நன்றி செல்லாமல், கடவுளுக்கு கீழ்ப்படியாமல், நீங்கள் பயம் இல்லாமல் கடவுளுக்கு நடக்கிற அந்த பயத்தோடு வாழாமல் இருக்க முடியாது. உங்களால் உண்மையாக நீங்கள் வாழ்வீங்க. ஏன்னா அதனால தான் அந்த கடவுள் நம்மளுக்கு அந்த அடிச்சூரை கொடுத்துட்டே போயிருக்கார். கடவுள் வந்து அவர் பாவம் இல்லாதவரை இருந்து கூட ஆனாலும் கூட அந்த எல்லா இடங்களையும் நம்மளுக்கு அந்த ஒரு அடிச்சூடை நம்மளுக்கு வச்சு கொடுத்து போயிருக்கார். மறுபடியும் இந்த பிதாவின் சித்தத்தை தான் நம்மளுக்கு மறுபடியும் ஆண்டவர் நம்ம ஒப்பு கொடுக்கத்தான் அவர் பூரணமாக இருந்தாலும் கூட இருந்தார். அதனால தான் யோவான் 4:34 சொல்லுது, என்னுடைய அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய செயலை செய்து முடிப்பவரே என்னுடைய போஜனமாக இருக்குது. அவர் எங்கே பேசுகிறாரு? அங்கே சமாரியாஸ்திரிகிட்ட பேசுகிறாரு. போஜனம் இருக்கும்போது போஜனம் என்னுடைய சாப்பாடு என்னை அனுப்பினருடைய வேலையை செய்து அவருடைய செயலை செஞ்சு முடிக்கிறதே என்னுடைய போஜனம் அப்படிங்கிறார். அப்போ நான் வந்து உன்னதமான கடவுளை உன்னதமான சர்வவல்ல தேவனை நான் கடவுளாக கொண்டிருக்கேன்னு சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரட்சிப்பினால் மீட்கப்பட்டிருக்கேன்னு சொன்னால் அவர் சர்வ வல்ல அதிகாரம் உள்ளவரா, சர்வ ஏகாதிபத்தியம் உள்ளவரா, சர்வத்தையும் ஆளுகிறவரா, முழு உலகத்தையும் படைப்பை என்னையும் என்னுடைய ஒவ்வொரு செயலையும் அவர் ஆளுகை செய்கிறான்னு சொன்னால் என்னை முழுமையாக அர்ப்பணிக்கணும். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்தோத்தரிக்கணும். கடைசியாக முழுமையாக அவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், அவர் தொழுது கொள்ளணும், ஸ்தோத்தரிக்கணும். நீங்கள் நல்ல ஒரு முக்கியமான வசனம் படித்து முடிக்கலாம். படிங்க. வெளிப்படுத்துகிற விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8-11 வரைக்கும் படிங்க. அவருடைய சிங்காசனத்தில் இருக்கிற ஒரு உன்னதமான நிலையை அந்த யோவான் ஸ்நானர் வந்து அவருக்கு வெளிப்படுத்தின காரியம் சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8-11 வரைக்கும் அவர் அந்த வியூவை காமிக்கிறார். கடவுள் அவர் காமிக்கிறார். படிங்க. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகு உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தனர். மேலும்
சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும்போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். பாருங்க, மறுபடியும் பாருங்க வசனத்தை. கர்த்தாவே, ஒரு நிமிஷம் இருங்க. கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு நீ மாத்திரமே பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். அல்லேலூயா. இந்த பார்வை நம்மளுக்குள்ளே இருக்கணும். அவர் எவ்வளவு பெரிய உன்னதமான சிங்காசனங்களை யார் தொழுது கொள்கிறாரு? பாவமே செய்யாத பரிசுத்தமுள்ள தேவதூதர்கள். அது பார்த்தீங்களா? அந்த சேராபீன்களை குறித்து பார்த்தீங்கன்னா, பாவமே செய்யாத பரிசுத்தமுள்ள அந்த சேராபீன்கள் என்ன பண்ணுனா, கண்ணை மூடிக்கிறது, கடவுளை பார்க்க முடியல, அவ்வளோ பரிசுத்தர். அவர் கண்ணை மூடிக்கொண்டு கடவுளை எந்த ஒரு உன்னத நிலையிலிருந்து அவங்க மகிமைப்படுத்துறத நம்ம மாட்சிமையும் கடவுளுடைய உன்னத நிலைமையும் அவருடைய உன்னத நிலையை சொல்கிறார். அவர் வணக்கத்திற்கும் தொழுகைக்கும் எப்படி மேலானவருங்கிறத நம்மளுக்கு இந்த வசனங்கள் நம்மளுக்கு மூலமாக சொல்லிக் கொடுக்குது. அதனால தான் நம்ம அவருடைய பாதபடியில் நம்ம எப்பொழுதுமே வணங்க வேணும். அவர் நம்ம தொழுகைக்கு முழுமையாக உகந்தவர். இந்த பாவமே இல்லாத மனிதனுக்கே, பாவமே இல்லாத அந்த பாவமே இல்லாத சேராபீன்களுக்கே இவ்வளோ மகிமைன்னு சொன்னால், பாவியாகி உங்களுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே சர்வவல்ல கடவுளை வணங்கக்கூடிய நிலை இருக்குன்னு சொன்னால், எவ்வளோ பெரிய மேலான நம்மளுக்கு ஒரு பாக்கியத்தை கடவுள் கொடுத்துருக்காரு பாருங்கள். நம்ம கடவுளுக்கு முன்னாடி போகிறதற்கு அருகதையற்ற நிர்மூலமான பாவிகள். அந்த சர்வவல்ல தேவனை அப்பா பிதான்னு கூப்பிடக்கூடிய ஒரு புத்தியுள்ள ஒரு புத்திர சுவீகாரத்தை கடவுள் உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்கிறார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த தேவ தூதர்களோ இந்த சேராபீன்களோ, பாவமே செய்யாத சேராபீன்களோ அவர் பிதான்னு கூப்பிட முடியாது, அப்பான்னு கூப்பிட முடியாது. அவர் பிள்ளைன்னு நாங்கள் சொல்லலை, உங்களை என்னை மாத்திரம்தான் பிள்ளைங்கிறார். அது சரியான வழியில் நீங்கள் அதை புரிஞ்சாத்தேன் அது நம்ம அந்த ஒரு ஆளுகையை குறிச்செல்லாம் நம்மளுக்கு சரியாக புரியும். அது நம்ம பிரசங்கத்திலேயோ பேசுகிறதுனாலையோ காதில் கேட்குறதுனாலையோ அது உங்களுக்கு எந்த பிரயோஜனப்படாது. என் வாழ்க்கையில் அவர் சர்வ ஞானி, சர்வ வல்லமையுள்ளவர், சர்வ ஆளுகையுள்ளவர்னா அவர் என் வாழ்க்கையில் எந்த வழியில் அவர் அநீதி கிடையாது, அநீதி செய்ய மாட்டார். அவர்கிட்ட சர்வ ஞானியாக இருக்கிறனால அவர்கிட்ட தவறே கிடையாது, தவறு என் வாழ்க்கையில் ஏற்படாது. என்கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த வழியிலையும் எனக்கு அநீதி அவரால் செய்ய முடியாது. அது அந்த காரியம் நம்மளுக்கு புரியணும். எல்லா அதிகாரமும் வல்லமை உள்ளவர்னா அப்போ ஏன் நம்மளுக்கு பயப்படுறோம்? அதுதான் நீங்கள் மறுபடி கடவுளை அறிஞ்சவங்க திருப்பி நீங்கள் குழப்பமாக இல்லாமல் சரியாக புரியணும்னு சொன்னால், அந்த சர்வவல்ல தேவனை நான் என்ன வழியில் இப்போ நம்ம தியானிக்கிறோன்னு சொன்னால், நான் தியானிக்கிறேன் கடவுளை. இப்போது கடவுள் சர்வ ஏகாதிபத்தியமும் ஆளுகை உள்ளவர்னு சொல்கிறதுனால, அதனால் ஒன்றுமே பெரிய என் வாழ்க்கையில் மாற்றம் இல்லாமல் அது என்னுடைய அதை உணராமல் நான் சொல்கிறதுனால பிரயோஜனமே இல்லை. தெரியா? உண்மையா இல்லையா? அவர் சர்வ வல்லமைன்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் அதிகாரம் உள்ளவர். அப்போ அதிகாரம் உள்ளவர்னால் அவருக்கு நான் முழுமையாக கீழ்ப்படியணும், அவரை தொழுது கொள்ளணும், அவரை நான் ஸ்தோத்தரிக்கணும், முற்று என்னை அர்ப்பணிக்கணும். என்னிட்ட பெருமையோ சுயத்தையோ எதையும் கொண்டு போகிறக்கு என்ற ஒன்றுமே கிடையாது. எனக்கு நடக்கிற எல்லா காரியத்திலும் நன்றி உள்ளவனா, நன்றி சொல்லுகிறவனாக இருக்கணும். எனக்கு நடக்கிற இன்பமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும், அப்படியான ஒரு புரிதலுக்குள்ளே வரணும். கடவுளுடைய அந்த சர்வ ஏகாதிபத்தியத்தை குறித்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் தியானிங்க. தேவன் தாமே